சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஓகே. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான எபிசோட். ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைத்தோம். பிரம்மகுமாரிகளுக்கும் பிரம்மகுமாரிகள் ஞானமும் குரான் ஞானமும் எப்படி அப்படியே நிறைய விஷயங்கள் அப்படியே ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு தனியா போடலாம்னு நினைச்சோம். சரி, குரான் மீதி உள்ளதை படிச்சுட்டு போடலாம்னு பார்த்தா இதுவும் அதுவும் ஒன்னாவே இருக்குது. அதுவே ஒரு கடவுளுடைய அற்புதம் தான். ஸோ அது இப்ப வந்து பெண்கள் அப்படின்ற தலைப்புல 4வது அத்தியாயத்துல வரக்கூடிய 116வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். படி சிஸ்டர். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். மேலும் இது அல்லாத குற்றத்தை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இன்னும் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவர் திட்டமாக வெகு தூரமான வழிகேடாக வழிகெட்டு விட்டார். 117 சிஸ்டர். அவனை தவிர்த்து அவர்கள் பெண் தெய்வங்களை தவிர வணக்கத்தில் வேற எதனையும் அழைக்கவில்லை. மூர்க்கத்தனம் கொன்றவனாக சைத்தானை தவிர வேறு யாரையும் அவர் அழைக்கவும் இல்லை. 118. தீய வழி நடத்தும் சைத்தான் ஆகிய அவனை அல்லாஹ் சபித்தான். அதற்கவன் உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நிச்சயமாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று கூறினான். 119. இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு வீணான ஆசைகளையும் உண்டாக்குவேன், நிச்சயமாக அவர்களுக்கு நான் கட்டளையும் இடுவேன். அப்போது அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்து விடுபட்ட ஆடு மாடு ஒட்டகம் முதலிய கால்நடைகளின் காதுகளை அவர்கள் அறுத்து விடுவர். இன்னும் அவர்களை நிச்சயமாக நான் ஏவுவேன். அப்போது அல்லாஹ்வின் சிருஷ்டிகளுடைய கோலங்களை நிச்சயமாக அவர்கள் மாற்றி விடுவர் என்றும் சைத்தான் கூறினான். மேலும் எவர் அல்லாஹ்வை அன்றி இத்தகைய சைத்தானை தனக்கு பாதுகாவலனாக எடுத்துக்கொள்கின்றாரோ நிச்சயமாக அவர் தெளிவான நஷ்டத்தையே அடைந்து விடுவார். 120. சைத்தான் ஆகிய அவன் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான், அவர்களுக்கு வீணான ஆசைகளையும் ஊட்டுகின்றான். மேலும் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் சைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை. 121. இத்தகையோர் அவர்கள் தங்குமிடம் நரகம்தான், அவர்கள் அதை விட்டும் தப்பி ஓடும் இடத்தையும் காண மாட்டார்கள். ஓகே. 116ல இருந்து 121 வரைக்கும் பார்க்குறோம். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. முஸ்லிம்கள் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா ஆதாம் நபியே வந்து முஸ்லிம் தான். முஸ்லிம் அப்படின்னா ஓர் இறைவனை மட்டும் ஏற்றுக்கொள்பவர்கள், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள், ஒரு இறைவனை மட்டும்தான் ஆரம்பத்தில் வழிபட்டாங்க. அதுக்கப்புறம்தான் நிறைய அதாவது கடவுளை அதாவது யார் கடவுள்னு தெரியாம நிறைய பேர் வழிபடுறாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களும் வந்து கடவுள் நினைச்சுதான் வழிபடுறாங்க. இயேசுவும் கடவுள் நினைச்சுக்கிறாங்க. யார் கடவுள்னு தெரியல, அவ்வளவுதான். ஸோ இப்படி வந்து சொல்லுவாங்க. ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இது மோசமாயிடுச்சு. ஸோ மறுபடியும் இறைவன் வந்து முகமது நபியை அனுப்பி மீண்டும் அந்த ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, ஆதாம் நபி வந்து முஸ்லிம், அதாவது இவங்க முஸ்லிம் அப்படின்னா இணை வைக்காதவர்கள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாங்க. அப்படி ஆதாம் நபி இருந்தாரா அப்படின்னா அப்படிதான் இருந்தார். அது உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்துல வந்து ஓர் இறைவனைத்தான் பக்தி செய்தார்கள் அப்படின்னு சொல்றது உண்மையா அப்படின்னா அதுவும் உண்மைதான். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அதாவது கடவுளுக்கு இணை வைக்கிறது அது நடந்துச்சா அப்படின்னா அதுவும் உண்மைதான். ஸோ அதை எதிர்த்துதான் மீண்டும் முகமது நபி மூலமாக கடவுள் அப்படின்னு அவங்க முஸ்லிம்ஸ் நம்பிட்டு இருக்கிறாங்க. பட் முகமது நபி மூலமாக அதே விஷயம் மீண்டும் நிச்சயிக்கப்பட்ட ஓரிரை கொள்கை வந்து நிலைநாட்டப்படுது. அது உண்மையா அப்படின்னா அதுவும் உண்மைதான். ஒண்ணுதான், முகமது நபி மூலமாக கடவுளுக்கும் முகமது நபிக்கும் சம்பந்தம் கிடையாது. அது மட்டும்தான் ஒரே ஒரு வித்தியாசம். ஏன்னா முகமது நபி உடம்புல கடவுள் வரல, ஜிப்ரேல் ஆத்மா வரும்.
அந்த ஜிப்ரேல் ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. நேரடி தொடர்பு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆஹ் இப்ப முஸ்லிம்களுக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? கிறிஸ்தவர்களுக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? இந்துக்களுக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? அப்படின்னா எந்த மதத்துக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. சோ அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். சோ ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மரத்தின் விதையில இருந்து தான் எல்லாமே வளரும் இல்லையா? அது மாதிரி இந்த மனித சிருஷ்டிய ஒரு மரத்தோட நீங்க ஒப்பிடலாம். ஒரு மதங்களும் ஒரு கிளைகள். இப்ப இறைவனை இறைவன் தான் அந்த விதை. இந்த மனித சிருஷ்டி மரம் வளர்வதற்கு தேவையான ஞானம் இறைவன் கிட்ட தான் இருக்கு. அல்லாவின் ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த விதை கிட்ட இருந்து யார் ஞானத்தை எடுக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. அது 2500 வருஷம் இருக்கும். அப்புறம் சொர்க்கம் முடிஞ்சு இது நரகமான பிறகுதான் மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள் வருது. சோ இது தலைகீழா தெரியும். ஆஹ் யூத மதம், அதாவது முக்கியமான மதங்களை மட்டும் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நடுவில் நிறைய மதங்கள், இந்தியாவிலே நிறைய மதங்கள் தோன்றி இருக்கு இல்லையா? சோ இது இல்லாம வெளியில தோன்றிய மதங்கள்னு பாத்தீங்கன்னா யூத மதம் வருது, புத்த மதமும் இந்தியாவில தோன்றுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம் வருது, அடுத்தது இஸ்லாமிய மதம் வருது, சீக்கிய மதம் வருது, ஜெயின மதம் வருது, நிறைய. அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி கிளைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த மதங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா 2500 வருடம் கழிச்சு நரகமாவே இதே பூமி மாறுது. சொர்க்கம் முடிந்த பிறகுதான் மதங்கள் வருது. ஏன்னா சொர்க்கத்தில் ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே ராஜ்யம். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும். அங்க ஆண்டவர்கள் தான் ஆதி சனாதன தேவி தேவதர். ஆதினாலே ஆரம்பத்தில், சனாதனம்னா என்றென்றைக்கும் அழிவற்ற தேவி தேவதா தர்மம். தேவதைகளுடைய ராஜ்யம். அதே இங்க சக்கரமாக போட்ட இதுல புரிய வைக்க முடியாதது அந்த மரத்துல ஈஸியா புரிய வைக்கலாம். அதுல புரிய வைக்க முடியாதது இதுல புரிய வைக்கலாம். இது 5000 வருட காலச்சக்கரம். முதல் பாதி சொர்க்கம், அதான் 2500 வருஷம். அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகம். நரகத்துலதான் ஒரு மதங்களா வருது. இப்ப கடைசி 100 வருடத்தில் இறைவனே வருகிறார், ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை யார் எடுப்பாங்கன்னா, சொர்க்கத்தில் யார் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லா மதத்திலும் அவங்கதான். இந்தியா தான் சொர்க்கமா இருக்குது. சோ இந்தியாவில் வர அந்த ஆதிசநாத தேவி தேவதா தர்மமே நரகமாக மாறும்போது இந்துக்கள் சொல்லிக்கிறாங்க. அது உண்மையிலே மதத்துடைய பேர் கிடையாது. அது இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்னு அர்த்தம். அது மதம் கிடையாது. மதம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். அதை மறந்துட்டாங்க. தன் தர்மத்தையே மறந்த ஒரே மதம் அப்படின்னா ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினர் தான் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதனாலதான் யாருக்குமே முஸ்லிம் மதம் நபி உருவாக்குனார், கிறிஸ்தவ மதம் இயேசு உருவாக்குனார், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மதஸ்தாபகர் தெரியும். இந்து மதத்திற்கு மட்டும் யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா கலியுகத்தின் இறுதியில இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப அந்த கடைசி 100 வருடத்துமே 89 வருஷம் முடிஞ்சிச்சு கடவுள் வந்தே. இன்னும் கொஞ்சம் வருடம் தான் இருக்குது. சோ அதுக்குள்ள இந்த உலகம் அழியும். அதுக்கு முன்பே இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறாரு? சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்தது 2500 வருஷம். அங்க எல்லாமே அளவற்று இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருக்கும். அதே மாதிரி சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அது எதுக்கு சொன்னா, செல்வத்துக்கு செங்கல் கூட தங்கத்துல இருக்குதுன்னு சொல்றோம். குணத்துக்கு சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிச்சது அப்படின்னு அர்த்தம். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடணும், துக்கம் கொடுக்கணும்னு கூட தோணும். ஆனா இன்னைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சோ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதே குணம் உள்ளவர்கள் இப்ப அந்த குணத்தை நிரப்பிக்கணும். அதுக்குதான் இறைவன் சொல்றேன், கரிமீன் சாப்பிட்றதை விடணும். இன்னும் கேட்டீங்கன்னா அங்க காமம்னா என்னன்னு கூட தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். சோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அங்க திருமணமே நடக்காது, காமம் இருக்காது. இங்க திருமணம்னா ஈக்குவல் டு காமம்னு நம்ம முடிவு பண்ணிட்டதுனால அப்படி சொல்றாங்க. திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், ஆனால் காமத்தினால் கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். சோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் பரிசுத்தமாக இருந்ததுனாலதான் அடுத்தது இவர்களே இந்துக்களான பிறகு இவர்களுடைய முன்னோர்களைத்தான் வழிபடுகிறார்கள். வழிபடுவதற்கு அனைத்து தகுதிகளும் அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருக்கு. அந்த தூய்மைக்கு தான் அங்க மரியாதை இல்லையா? இயேசுவை கிறிஸ்தவ மதம் வரைக்குமே அந்த ஒரு நபரை வழிபடக்கூடியது இருக்குது. ஏன்னா அவங்க தூய்மையா இருப்பாங்க. இயேசுவும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்காரு. புத்தர் பாத்தீங்கன்னா அவருமே தனியா வந்துடுறாரு.
அவர் திருமணம் ஆன பிறகு வராரா என்னன்னு தெரியல. பட் தனியா தூய்மையா இருக்கிறவர். ஸோ தூய்மையா இருந்தால் மரியாதை இல்லை. திருமணம் செய்து காமத்திலே மூழ்கி கிடக்குறாங்கன்னா அவங்கள கண்டிப்பா பூஜை பண்ண மாட்டாங்க. ஸோ சாமியார்கள் கூட காமத்துல விழுந்தா நம்ம உடனே அவங்கள அந்த பதவியில இருந்து தூக்கி கடாசிடுறோம் இல்லையா? இப்ப கூட மத தலைவர்களே தூய்மை இழக்கிறாங்க. சார்ந்த நிறைய முஸ்லிம் மத தலைவர்கள் மாட்டினாங்க, இந்து மதத்துல மாட்டினாங்க, பாதிரியார்கள் மாட்டினாங்க. அவ்வளவுதான். டக்குன்னு அந்த மரியாதை எல்லாமே போயிடும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு பிறகு கிறிஸ்தவ மதத்துக்கு பிறகு ஏன் வேற யாருமே வழிபடல அப்படின்னா, காமத்துல விழ ஆரம்பிச்சிடும். காமத்துல விழுந்தா அவங்களுக்கு மரியாதை இருக்காது. அவ்வளவுதான். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பூஜை பண்ண மாட்டாங்க. இவங்க அப்படி தூய்மையா இருந்ததுனால பூஜை பண்றாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க. ஏன்னா நரகத்திலயும் சாமி கும்பிடுறோம், அங்கேயும் சாமி கும்பிடுறோம். நரகத்திலயும் காமத்துல மூழ்கி கிடக்குறோம், அங்கேயும் காமத்துல மூழ்கி. இங்கேயும் என்ன கரிமீன்லாம் சாப்பிடுறோம், அங்கேயும் கரிமீன் சாப்பிடுறோம். அப்ப என்னதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எந்த பழக்கமும் அங்க இருக்காது. அதனாலதான் அங்க அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஆரோக்கியமா 150 வருடம் சின்ன தலைவலி கூட இருக்காது, சின்ன பிரச்சனை கூட இருக்காது. சோ அவ்வளவு அற்புதமா குழந்தை மாதிரி இருப்பாங்கன்ற எல்லாருமே பெரியவங்களே அவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க. சோ இப்ப மீண்டும் அதே மாதிரி நீங்க ஆகணும். அதுதான் இயேசு கிறிஸ்து கூட குழந்தைகளை மாதிரி பரிசுத்தமாகாமல் உங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அப்ப எப்படி பரிசுத்தமாகிறது? பைபிள்ல வந்து சொல்லி இருக்குது. ஆனா எப்படி ஆகுறதுன்னு மட்டும் சொல்லல. ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். மனைவியத்தான் சொல்றாரு. யாரோ ஒரு பொண்ணு சொல்ல 2000 வருஷம் முன்னாடி எல்லாம் மற்ற பொண்ணுங்களெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. மனிதர்கள் நம்பிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல அப்ப மோசமா இருந்துச்சு போல இருக்கு. நமக்கு தெரியாது. சின்ன வயசுல இருக்கும்போதே உலகம் நல்லா இருந்துச்சு. இப்பதான் மோசமாயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் கேட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வரலாறு புஸ்தகத்தெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. அப்படி அந்த மோசமான விஷயத்த மட்டும் எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் மனிதனுடைய குணம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 2, 3 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா. இப்பவுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்பத்துக்கும் பார்த்தாலே எவ்வளவு மோசமா இருக்குது. இல்லையா? எவ்வளவு ஸ்கூல்லயே வாத்தியார்கள் பாலியல் தொல்லை கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சோ இதுக்கு முன்னாடிலாம் அப்படி வந்ததே கிடையாது. இல்லையா? டாக்டர் தப்பா நடந்துக்கிறாங்க. ஆ எந்த துறை இல்ல. அந்த மாதிரி மோசமாயிடுச்சு இன்னைக்கு உலகம். மத தலைவர்களும் அப்படி ஆகிறாங்க. சோ அந்த நேரத்துல தான் இறைவன் வர்றாரு. எந்த நேரத்துல வர்றாருன்னு கீதையில போட்டிருக்கோம். தர்மம் எப்ப கீழான நிலை அடையுதோ, இங்க தர்மம்ன்றது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மதம். சோ அவங்கதான் தர்மத்தின் வழிபடி அவங்களுடைய கர்மம் இயல்பாகவே அங்க யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கடவுள் சொர்க்கத்துக்கு எல்லாம் வர மாட்டார். சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை சொல்றதுக்கு தான் கடவுள் தேவை இல்லையா? சோ அந்த வழியை இந்த நரகத்தின் இறுதியில வந்து கடவுள் சொல்ற. இதுவரைக்கும் வந்ததெல்லாம் மதங்கள். நரகத்தில் வாழ்வதற்கான வழியை சொன்ன, நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை யாரும் சொல்ல. சோ இப்ப இறைவன் வந்து சொல்றாரு, சொர்க்கத்துல ஒரு சிங்கமும் பசுவும் தண்ணியா ஒன்னா தண்ணி குடிக்கிறது கற்பனை கெட்டாத விஷயம். இப்ப அப்ப கற்பனை கெட்டாத விஷயம் எல்லாம் அங்க சாத்தியமாகுது பாரு. அதுதான் அந்த செங்கடலை மோசஸ் மூலமாக கடவுள் பிரித்தார் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னன்னா, செய்ய முடியாததை செய்து காட்டுறாருன்றதுக்காக. அதுக்காக கடலை உட்கார்ந்து பிரிக்கிறாரு. அப்படி பிரிச்சா மட்டும் யாருக்கு என்ன லாபம் இல்லையா? சோ அந்த விஷயம் கிடையாது. சிங்கமும் பச்சும் ஒன்னா தண்ணி குடிக்குது. அவ்வளவு அழகான ஆணும் பெண்ணும் ஒன்னா இருக்கிறாங்க திருமணமாகி. ஆனா காமம் இல்ல, சின்ன சலனம் கூட இல்ல. இதெல்லாம் கற்பனை கெட்டாததா இருக்குது இன்னைக்கு மனிதர்களுக்கு. சோ அதுதான் மனிதன் அறியாதவற்றில் முன்மாதிரியின்றி உலகத்தை படைத்தான். இங்க எதை முன்மாதிரியா வச்சு சொல்றது? அதனாலதான் யாருக்கும் புரியல. ஏன்னா காமம் இல்லாம இருந்துச்சா? எங்க மதத்துல இல்ல, எந்த மதத்திலும் இல்ல. அதனாலதான் மதங்கள் நரகத்துல இருக்கு. மதத்தை விட்டு இறைவனை பிடித்தவர்கள் தான் சொர்க்கத்திற்கு வருகிறார்கள். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துல ஒரு மதம்ன்ற கிளையில தொங்கிட்டு இருக்கும். அந்த கிளையை விட்டுட்டு இப்ப நீங்க வேருக்கு வரணும். விதை கிட்ட வரணும். இறைவன் வந்திருக்கிறார். அப்ப இறைவன் கிட்ட யார் ஞானத்தை எடுக்கிறாங்களோ அவங்கதான் வேர்கள். அதுதான் பிரம்மா, குமார், குமாரிகள். இறைவன் யார் உடம்புல வராரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். சோ அந்த பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மா, குமார், குமாரிகள். குப்தமாக, மறைமுகமாக, ரொம்ப எளிமையாக பிரம்மகுமாரிகள் இருப்போம். சோ ஆனால் இந்த இந்த சாரத்துல இருந்துதான் எல்லாமே வருது அப்படின்னா எல்லா மதத்துடைய விஷயமும் நமக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த விதையுடைய இதுதானே இருக்கும். விதையில இருக்கக்கூடிய ஞானத்துல கொஞ்சம் இருக்கும். ஒவ்வொரு மதத்திலும் அப்படி ஸ்லைஸ்டா தெளிச்ச மாதிரி இருக்கும். சோ அதை எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா,
முஸ்லிம் மதத்துல சொல்றாங்க இல்லையா, முதல்ல வந்து அல்லாவை மட்டுமே வணங்கினார்கள். கரெக்ட் தான். அல்லாஹ் யார் அப்படின்றது எந்த மதத்திலும் சொல்லப்பட்டிருக்காது. அப்படி ஒருவேளை சொல்லப்பட்டிருந்தா கடவுள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. உலகம் சொர்க்கமாயிட்டு இருக்கும், நரகமாவே ஆகாது இல்லையா? சோ உலகம் மோசமா ஆகுது அப்படின்னாலே இதை புரிஞ்சுக்கலாம். கடவுளுடைய வழி கடவுளிடம் மட்டுமே இருக்குது. அவரு தான் வந்து கொடுப்பாரு. அவரே நேரடியாக வந்து யார்கிட்டயும் கொடுத்தெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா கடவுளுடைய ஞானம் கொடுத்தாலும் யாருக்கும் புரியுற நிலைமை எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மாவை தூய்மையாக்கிட்டே இருக்கிறேன். சோ சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. சோ அந்த மாதிரி காமம் தப்பு, கோபம் தப்பு, பற்று தப்பு, பேராசை தப்பு, அகங்காரம் தப்புன்னு எந்த மதம் போதிக்குது இல்லையா? எந்த மதமும் போதிக்கல. அதை விட முக்கியம், அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு எந்த மதத்துக்கும் தெரியாது. ஒருவேளை அது தப்புனே சொல்லியிருந்தா கூட. சோ அப்ப அதுல இருந்து விடுபடுறது எப்படி? இறைவன் சொல்றாரு, சொர்க்கத்தில் எப்படி நீங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் இருக்கு, இப்ப எப்படி அதுல மூழ்கினீங்கன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருக்கீங்க. ஆத்மானா உயிர். அது புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறதுனால தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம். சோ அந்த ஆத்மாவுடைய அப்பா தான் இறைவன். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு. சோ அவரை தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லிம்களும், பரமபிதான் கிறிஸ்தவனும் சொல்றாங்க. அல்லானா கடவுள். சோ அது பேர் கிடையாது. பரமபிதானா அப்பா. அதுவும் பேர் கிடையாது. சிவன்றதுதான் பேர். அதுதான் ஜெகோவா அப்படின்னு பைபிள்ல கூட இருக்கும். சோ இந்த பேர், இதுதான் அவருடைய பேருன்னு எப்படி தெரியும்? அவரே சொன்னாதான் தெரியும். அவர் தான் சொல்றாரு, சிவன் என்னுடைய பேரு. ஒரே பேர் தான் கடவுளுக்கு. கடவுளுக்கு 1000 பேர் இருக்குன்னு இந்து மதத்திலயும் இருக்கும், கிறிஸ்தவ மதத்திலயும் இருக்கும், குரான்லயும் இருக்கும். ஆனால் கடவுள் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு பேர் தான். ஏன் 1000 பேர் இருந்தா என்ன அப்படின்னா, இப்ப என்னுடைய பேரு வந்து இப்ப சரவணன், போன ஜென்மத்துல அப்துல்லா, அதுக்கு முந்தைய ஜென்மத்துல ஃபாத்திமா, அதுக்கு முந்தைய ஜென்மத்துல கிறிஸ்டோபர், அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டீவ். சோ இந்த மாதிரி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து ஆக்சுவலா 84 பிறவிகள் அதிகபட்சமா எடுப்பான் இந்த 5000 வருடத்துக்கு. ஏன்னா சொர்க்கத்தில் ஆயுள் அதிகம், 150 வருடம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆயுள் குறையுது. இப்ப 84 பிறவி நான் எடுத்திருக்கிறேன், என்னுடைய ஆத்மா 84 உடலை எடுத்திருக்குது அப்படின்னா எனக்கு 84 பேர்கள் இருக்கு. இப்ப கடவுளுக்கு 1000 பேர் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? 1000 தடவை மறுஜென்மம் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா பேரு உடம்புக்கு தான் கொடுப்பான் இல்லையா? சோ இந்த ஆத்மாவுக்கே பேருனா அது கடவுளுக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் உடல் எடுப்பது கிடையாது. ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசமாகிறாரே தவிர தாயின் கர்ப்பத்துல குழந்தையாக தனக்கென்று சொந்த உடலை எடுக்கல இல்லையா? தாயின் கர்ப்பத்துல இருந்து பிறக்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. சோ அதனால இறைவனே வந்து அவருடைய பேரை சொல்றார். நான் வந்து என்னுடைய பேர் சிவன், என்னுடைய ரூபம் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான அதிநுட்பமான ஒளிப்புலி. உலகத்திலே ரொம்ப சின்ன பொருள் கடவுள் தான். ஆனா மதங்கள் எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துறன்ற பேர்ல அவரு பிரம்மாண்ட நாயகன் அப்படி இப்படின்ட்டு அவருடைய ஆஹ் அந்த தேகத்தில் காலில் ஒரு சிறு தூசிதான் இந்த பிரபஞ்சமே அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லியிருக்காரு. கடவுளை பற்றி தெரியாமல் அவங்க மகிமைப்பாடுவதாக நினைத்து கொண்டு அவர் வந்து நிந்தனை தான் பண்றார். ஏன்னா எல்லாமே கடவுள் அப்படின்னா கடவுள், அதே மாதிரி கடவுளுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு எல்லா மதத்திலும் இருக்கும். குரான், பைபிள், கீதை எல்லாத்துலயுமே இருக்கும். சோ இதோடைய அர்த்தம் என்ன உண்மையிலனா, கற்பழிக்கிறதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம், கொலை பண்றதுக்கு தான் கடவுள் தான் காரணம், இப்படி ஆயிடுது. சோ இது நிந்தனைன்னு தெரியாமலே அவங்க பாடுறாங்க. சோ இதுதான் பக்தி. அவங்களுக்கு தெரியாது, கடவுளை பத்தி தெரியாது, அது அவங்க தப்பும் கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் கடவுளை வணங்க மாட்டாங்க. காரணம் துக்கம் இருக்காது. மனிதனுக்கு துக்கம் வரும்போதுதான் கடவுளை பற்றிய சிந்தனை இருக்கும். அங்க கோயில் இருக்காது, மசூதி இருக்காது, சர்ச் இருக்காது, எதுவுமே இருக்காது. மாறாக இந்துக்கள் யாரையெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களும் அங்க உயிரோட்டமா இருப்பாங்க, சிவனை தவிர. சிவன் மட்டும் சொர்க்கத்துக்கு வர மாட்டார். ஆனா அவர் படைக்கிறது தான் சொர்க்கம், அவர் வர்றது கிடையாது. படைக்கிறதுன்னா அங்க ஸ்தூலமா படைக்கிற விஷயம் கிடையாது. இல்லாதவனை ஜூ மந்திரகாளி போட்டு படைக்கிறது கிடையாது. அந்த சொர்க்கத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துறது தான் அவர் படைக்கிறது. இதுதான் ஆச்சரியம். ஏன்னா இதுல இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது தானாகவே அந்த உலக அழிவு நடக்கிறதுலாம் கடவுள் உட்கார்ந்து உலகத்தை அழிக்கிறேன் அப்படி எல்லாம் கிடையாது. அது தானாக நடக்குது. நடக்கிற நேரத்தில் அவரும் வருகிறார். இந்த நாடகத்தில் அவரும் கட்டுப்பட்டிருக்கிறார். இது வரைக்கும்
கடவுளை என்ன பேரு சொல்லி நீங்க கூப்பிட்டு கதறி இருந்தாலும் கடவுள் சொல்றார், அது என் காதில் விழாது. மேல என்ன எனக்கு காதா இருக்குது கேட்கறதுக்குன்ற. சோ கடவுள் வரும்பொழுது மட்டுமே அவர் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். அதுவும் எல்லாரையும் அவர் பார்க்க போறதும் கிடையாது. இந்த ஞானத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதுல அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் அதை கேட்பாங்க. கேட்கிறவங்க 1 வருடம் கழிச்சு பிரம்மகுமாரி சென்டர்ல கடவுள் இருக்கக்கூடிய மதுபன் ராஜஸ்தான்ல அங்கதான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அங்க அழைச்சிட்டு போவாங்க. சோ எல்லாரையும் அவர் பார்க்கறதும் கிடையாது. ஏன்னா கடவுள் சொல்றாரு, சொர்க்கத்துல என் குழந்தைகள் சுகமா இருந்ததையே நான் பார்க்க வரல. நீங்களும் என்ன கூப்பிடல. நரகத்துல துக்கம் வரும்போதுதான் என்ன கூப்பிட்டீங்க. நான் வரேன். சோ இந்த ஞானத்தை நான் கொடுக்கிறேன். எல்லாருக்கும் கொடுங்க. சோ அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் கேட்டு கடவுள் வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு வரட்டும் என்னை பார்க்க. எல்லாரும் பார்த்தாங்கன்னா, எங்க ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. தாத்தா உடம்புல கடவுள் பேசுறாரு. அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சரி. இப்ப கடவுள் கிட்ட யார் ஞானம் எடுக்கிறான்னா, பிரம்மகுமார் குமாரிகள். இவங்களதான் பிராமணர்கள் அப்படின்னு ஒரு வர்ணம் இருக்குது இல்லையா இந்து மதத்துல. ஜாதி கிடையாது. இப்ப பாக்குற பிராமணர்கள் காமத்தினால் பிறந்தவர்கள். இந்த வர்ணம் யாருன்னா, இந்த ஞானத்தை கேட்கிற நீங்களும் நானும் தான். கொஞ்சம் நிச்சய புத்தி வந்துட்டாலும் நீங்க பிராமணர்களே. பிராமணர்னா என்னது? பிரம்மாவின் குழந்தைகள். அவர் யார் உடம்புல வராரோ அவரு வாய் வழியாக இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் அவருக்கு குழந்தையாக பிறக்கிறோம். சோ அப்ப பிரம்மாவின் குழந்தைகள் தான் பிராமணர்கள். வேதத்துல பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு. வாய் வழியா ஞானத்தை கேட்டு நிச்சய புத்தி கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பிராமணர்கள் சொர்க்கத்தில் வரும்போது தேவதையாகிறாங்க. அடுத்த யுகம் சத்தியுகம் திரேதா யுகம் வரும்போது சத்திரியர் ஆகுறாங்க. துவாபர யுகத்துக்கு வரும்போது வைஷ்யர் ஆகுறாங்க. கலியுகத்துக்கு வரும்போது சூத்திரர்கள் ஆகுறாங்க. இது எல்லாமே சொர்க்கத்தில் வந்த தேவதைகளை பற்றிய விஷயம். மற்ற மதத்தினருக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் மற்ற மதத்துல எல்லாம் இந்த மாதிரி ஜாதி இல்லை, வர்ணம் இல்லைன்னா சொர்க்கத்துக்கு வரல. உயர்ந்தவர்களா இருந்தா தானே அவங்களை கம்பேர் பண்ண முடியும். வருவதே நரகத்தில் தான் போது எப்படி கம்பேர் பண்ண முடியும்? சோ ஆரம்பத்தில் ஒருவர், குறிப்பா நீங்க நாராயணன் சொல்லலாம். ஏன்னா நாராயணன் தான் சொர்க்கத்தில் வர முதல் ஆத்மா, முதல் குழந்தை. அதனால சொர்க்கவாசல் திறப்புற பெருமாள் கோயில்ல மட்டும்தான் கொண்டாடுறாங்க. உலகத்திலே வேற எங்கேயுமே கொண்டாடுறது கிடையாது. அப்ப அங்க ராஜா ராணி ஆட்சி தான் நடக்கும். லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருக்கும். சோ அந்த நாராயணனுடைய ஆத்மா, நாராயணன் கூட பிறந்தவர்கள் எல்லாருமே, அதாவது அவரோட இருக்கக்கூடிய கூட பிறந்தவர்களும் அண்ணன் தம்பி கிடையாது. அந்த ராஜ்யத்தில் இருப்பவர்கள். சோ அத்தனை பேரும் ஆரம்பத்தில் இருந்தார்களே, அத்தனை பேருக்கும் இது எல்லாமே பொருந்தும். தேவதை இப்ப இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் தான் அங்க பிறப்பாங்க. வேற யாரும் இல்ல. இந்த பிரம்மா தான் அங்க நாராயணனா பிறப்பாரு. அதுதான் பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா விஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு. தொப்புள் வழியா தாமரை கொடி இருக்கும். தொப்புள்ல இருந்து தாமரை கொடி இருக்கும். மேல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதாவது ஆத்மாவுடைய வயோதிக நிலை, அது அப்படியே முடியாத நிலையில் படுத்துட்டு இருக்குது அப்படின்னு விஷ்ணுவை காட்டுறோம். சோ அப்ப இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப அவர் வயோதிக நிலையில இருக்கனால்தான் பிரம்மா மட்டும்தான் வயதான தாத்தாவா இருப்பார். வேற எந்த தெய்வத்துக்கும் தாடி மீசை எதுவுமே இருக்காது. சொர்க்கத்துல தாடி மீசை எல்லாம் யாருக்குமே வளரவே வளராது. அது ஒரு தண்டனை தான். சோ முஸ்லிம் மதத்துல மட்டுமே அந்த தாடி வைக்கக்கூடிய பழக்கம், புர்கா போடுற பழக்கம். ஏன்னா உலகம் அந்த அளவுக்கு கெட்டு போன அப்புறம் அந்த மதம் வருது. ஏன்னா தாடியை பற்றி ஒருவேளை அந்த தாடியே வளரலன்னு வச்சுக்கோங்களேன், தாடியை பற்றி அங்க மென்ஷனே இருக்காது. சோ அப்ப வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா நரகத்திலே கூட ஆரம்பத்துல வளராது. அவங்க பாவம் செய்ய 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 குறிப்பாக அந்த அழகை வைத்து ஈர்த்து அந்த காமத்துல விழுறது. அப்ப அந்த அழகு இருக்கிறதுனால தான் நீ பண்ற. சோ அதனால்தான் அழகை கெடுப்பதற்காக அந்த சொர்க்கத்தில் உள்ள கடைசி, அதாவது சொர்க்கத்தின் ஆரம்பத்துல பயங்கர அழகா இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழகு குறையும். அப்ப கடைசி ஜென்மத்துல வரும்போது அழகு குறைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த கடைசி ஜென்மத்திலும் ரொம்ப கீழான பதவி, பணத்தை புதைக்கிறவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை இப்ப இந்த கலியுகத்தின் இறுதியில ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, உலகத்துல ரொம்ப அழகா ஒரு பெண் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணை பக்கத்துல போய் நிக்க வச்சீங்கன்னா, அந்த சொர்க்கத்தின் இறுதியில் உள்ள வேலைக்காரி மகாராணி மாதிரியும், இங்க இருக்கக்கூடிய அந்த உலக அழகி வேலைக்காரி மாதிரியும் தெரியும். இப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும், எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வேலைக்காரியே இப்படி இருக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற ராஜா ராணி எப்படி இருப்பாங்க? இறுதியில இருக்கிற ராஜா ராணியும் அழகா இருப்பாங்கன்னா, ஆரம்பத்துல இருக்கிற லட்சுமி நாராயணன் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. அதனாலதான் இந்த இந்து மதத்துல இப்ப வரைக்கும் மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணும், ஸ்ரீ கிருஷ்ணர் மாதிரி குழந்தை வேணும். ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முதலில் பிறக்கக்கூடிய குழந்தை, காமம் இல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தை. இந்த கலியுகத்துல இருக்க கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க. சோ அதை அட்வான்ஸ் பட்டினுவாங்க. சோ அது அந்த அளவுக்கு தேவையில்லை உங்களுக்கு ஞானம். சோ இங்க மெயின் என்னன்னா,
இறைவனை நீங்க நினைத்து நினைத்து ஆத்மாவை தூய்மையாக்கணும். அதுக்கு நீங்க முதல்ல ஆத்மான்னு அழியக்கூடிய உடம்பு நினைக்கும் போதுதான் அந்த ஈர்ப்பு வருது. ஆத்மான்னு வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்க. ஏன்னா சொர்க்கத்துல அப்படித்தான் பாத்தீங்க. ஆனா அதற்கான சக்தி இப்ப இல்ல. அந்த சக்தி நிரப்பிக்கணும்னா இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். அவரையே நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு தூய்மையாகும். தூய்மையின் சக்தி நிரம்பும். நிரம்ப நிரம்ப அது வரைக்கும் வெளி உலகத்து விஷயத்த பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருந்துகிட்டே இருக்கும். சோ இத அப்படியே இங்க பிரேக் போட்டுட்டு அப்படியே 2500 வருஷம் பின்னாடி போகலாம். அப்பதான் நரகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா துக்கம் வருது. அப்ப முதலாக உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட கோயில் பாத்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயம். உலகத்திலே அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்ட ஆலயமும் அதுவே. முகமது கஜினி வந்து 17 முறை கொள்ளையடிக்க வந்தான் இந்தியாவை அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? சோ குறிப்பா அந்த கோயில் மட்டும் இல்ல, நிறைய கோயில்கள் இருக்கும். சோ அப்ப மெயினா அந்த கோயிலை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வரும். ஏன் அந்த கோயிலை இடிக்கிறாங்கன்னா அது தங்கத்துல இருந்துச்சு, அதை இடிக்கிறான். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். ஏன்னா அதுவே தங்கத்திலே கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னா வரதே திருடுறதுக்கு தானே வரான் இல்லையா? சோ அதனால அதை இடிச்சுட்டு போறான். பிற்காலத்துல அவனுங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, கல்லா இருந்தாலும் இடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சரி, ஓகே. சோ அப்ப பாருங்க, அப்ப ஆரம்பத்துல அவங்க கூட புத்திசாலியா தான் இருந்திருக்கிறாங்க. வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா புத்தி அப்படியே தேஞ்சுக்கிட்டே போகும் எல்லாருக்குமே. ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல மூழ்க 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 புத்தி மயக்க நிலைக்கு போகும். அதனாலதான் நல்லா அப்பா அம்மாவை கவனிச்சுட்டு இருப்போம். கல்யாணம் ஆனோடனே பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்தும். கள்ளத்தொடர்பு வந்துச்சுன்னா பொண்டாட்டியும் துரத்தும். இன்னொரு கள்ளத்தொடர்பு வந்துச்சுன்னா இவளையும் கொண்டுடுவோம். பெண்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, ஆண்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. இதுதான் கலியுகம். இறுதி விநாச காலத்தில் விபரீத புத்தி, அன்பற்ற புத்தி அப்படின்னு அர்த்தம். விநாசம்னா அழிவு காலம். இந்த நேரத்தில் அப்படித்தான் இருப்பாங்க எல்லாருமே. சரி, அப்ப இங்க முதலாக கட்டப்பட்ட கோயில் என்ன? சிவன் கோயில். அப்ப பக்தியே சிவனை மட்டும்தான் பண்ணுவாங்க. சோ அதுதான் அவங்க வந்து ஆதாமே முஸ்லிம் தான் அப்படின்றாங்க. சோ ஆதாம்ன்றது இந்த பிரம்மா தான். சோ இந்த பிரம்மா வந்து பிரம்மா மூலமாக இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி பிரம்மாவும் பக்தி எல்லாம் பண்ணுவார். அவருதான் விஷ்ணுவா இருந்தார் சொர்க்கத்துலன்னு தெரியாம அவருடைய கோயிலே அவரு வழிபட்டுட்டு இருப்பாரு. அவருடைய அந்த விஷ்ணு போட்டோ எப்பயுமே பாக்கெட்ல வச்சிருப்பாரு. சோ அவ்வளவு பக்திமானா இருந்தவர் தான் இறைவன் வந்த பிறகு பக்தியை விட்டுட்டு கிளையில இருந்து விதைக்கு வந்துட்டு இறைவன் கிட்ட ஞானம் கிடைக்குது இல்லையா? ஒட்டுமொத்த உலகமும் இறைவன் கிட்ட இருக்கும்போது நம்ம எதுக்கு கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம்? அது கிளை வேற அழிய போகுது. எல்லா மதங்களும் அழிய போகுது. ஏன்னா எல்லா மதமும் அழிஞ்சாதான் இந்த பூமி சொர்க்கமாகும். ஏன்னா மதம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியக்கூடாது. இப்ப இறைவன் நினைக்க சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப இறைவனை மட்டும் நினைக்கிறோம். பக்தி செய்யல, நம்ம மந்திரம் சொல்லல, ஓம் நம சிவாய சொல்லல, அல்லது அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்லல, பிரேஸ் தி லார்ட் சொல்லல. இவங்களாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் என்ன மகிமைக்குரியவன்னே தெரியாது. என்ன பண்ணாருன்னே தெரியாது யாருக்குமே. எந்த மதத்தினருக்கும் தெரியாது. சோ கடவுள் வந்து சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் கேட்டுக்கோங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும். ஆனா பெரும்பாலும் வந்து நிராகரிப்பவர்களாக தான் இருப்பாங்க. அதை பற்றி தான் குரானும் பேசுது. சோ அது இறைவன் கொடுக்கிற நேரடி ஞானத்தை நாம சொல்றோம் குரானை வைத்து. அந்த மதத்திற்குரிய ஞானத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நிறைய பேர் அது பேசுறவங்க இருக்கிறாங்க. இதை பேசுறதுக்கு தான் யாரும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்களே அது வந்து சண்டை போடும்போது நடந்தது, நீங்க அதை வச்சு புரிஞ்சுக்கணும். கடவுள் கொலை பண்ணதான் சொல்றாரு. அதுதான் உங்களுக்கு பிடிக்குதுன்னா வாழ்த்துக்கள். அல்லாஹ் உங்களுக்கு பிடிக்குதா, நபி உங்களுக்கு பிடிக்கிறாருன்றதை பொறுத்துதான் நீங்க முஸ்லிமா கடவுளுடைய குழந்தை ஆக போறீங்களான்றது இருக்குது. அல்லாவை பிடிக்குது, இயேசுவை பிடிக்குது, புத்தரை பிடிக்குது, கிருஷ்ணரை பிடிக்குதுன்னா அந்தந்த கிளையை பிடிச்சிக்கிட்டே நீங்க இருக்க வேண்டியதான். விதையை பிடிக்க மாட்டீங்க. இதுதான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதையில இருக்கும். மரத்து தொங்கோட்ட மாதிரி இருக்குதா? இதுல இருக்கிற. சோ இந்த கிளைகள் இல்லாத தர்மம் இல்லையா? இன்னைக்கு என்னென்ன இருக்கு? இந்தியாவே எவ்வளவு துண்டு துண்டா எவ்வளவு அரசியல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க அந்த மாதிரி இருக்க நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க, சிற்றரசர்கள். நாராயணன் சொல்றது அப்படியே கேட்பாங்க. அப்படியே கட்டுமையான சட்டம், எந்த சட்டமும் அங்க இருக்காது. அன்பாதான் இருப்பாங்க எல்லாரும். அங்க புர்கா போட மாட்டாங்க, யாரும் கற்பழிக்க மாட்டாங்க, எச்சா பார்க்க கூட மாட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி உலகம் இல்ல வேணும். இங்கேயும் புர்கா போட்டு அங்கேயும் புர்கா போட்டு இருந்தா எப்படி? இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களே சொர்க்கத்துல வந்து ஆடை இல்லாம இருக்காங்க ஆதாம் ஏவாள்.
அப்ப சொர்க்கத்துல ஆதாம் ஏவாள் ஆடை இல்லாம இருந்தாங்கன்னா, அப்ப மீண்டும் நம்ம ஆடை இல்லாம போறதுக்கா புர்கா போட்டுட்டு இருக்கிறோம்? அங்க நெறைய தண்ணி அடிக்கலாம். சோ அதனாலயா இங்க தண்ணி அடிக்காம இருக்கிறோம்? அங்க இருக்கிற குணத்துக்கு நம்ம இங்க தயாராகணும். அத புரிஞ்சுக்கணும். ஆனா அங்க புர்கா போட மாட்டாங்க. இப்ப அதற்கான பயிற்சி தான் ஆத்மாவை பாருங்கள். அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய கவனம் ஆத்மால இருக்கும். இப்ப குழந்தைங்க இருக்கிறாங்க. குழந்தைங்க முன்னாடி எவ்வளவு அழகான ஆண், பெண் வந்தாலும் அந்த குழந்தை மயங்காது இல்ல. ஆனா இன்னைக்கு குழந்தையே ஆத்ம சக்தி இழந்திருக்கு. அதனால குழந்தைகளும் காமம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுறதெல்லாம் பார்க்கிறோம் நம்ம. சோ அப்ப பாருங்க ஒரு தலைமுறையிலே உலகம் எவ்வளவு மோசமாகுதுன்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப சொர்க்கம் அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும். அப்ப இந்த ஆதாம் பிரம்மா இருக்கிறார் இல்லையா? ஆதாமுடைய குழந்தை. சோ ஆதாம் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போறார்னா 2 பேருக்கா கடவுள் சொர்க்கத்தை உருவாக்கி இருப்பார்? யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிறவர்களுடைய நினைவாக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த ஆதாம் பிரம்மான்னு சொல்றோம் இல்லையா? பிரம்மாவுக்கு 1000 கைகள், லட்சம் கைகள் இப்படி எல்லாம் மகிமை இருக்கு. உடனேதான் பிரம்மாவுடைய குழந்தைகள். ஏன்னா பிரம்மா ஒருத்தர் மட்டுமே இந்த ஞானத்தை கொடுத்துட முடியாது இல்ல? கடவுள் வந்திருக்காரு 100 வருஷம் தான் வந்திருக்காரு. அப்ப இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும். யாரெல்லாம் ஞானத்தை கேட்கிறீங்களோ அப்ப நீங்க பிரம்மாவுடைய கைகள் ஆகிரும். சோ ஒவ்வொருத்தரும் இறை செய்தியை கொடுக்கக்கூடிய இறை தூதர்களாக நம்ம ஆகிடுறோம். எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கிறோம். என்ன ஞானம்? இறைவனை தவிர எதையும் நினைக்காதீர்கள். அதான் ஞானம். சோ ஆரம்பத்தில் ஆதாம் பக்தி பண்ண மாட்டார். ஆதாமா இருக்கும்போது. ஆனா இதே ஆதாம் ஆத்மா தான் பக்தியை தொடங்கி வைப்பாரு இங்க. அவர் தான் முதல்ல அந்த சோமநாதர் ஆலயம், சிவன் ஆலயத்தை கட்டுவார். யாரு? விஷ்ணு. இங்க விஷ்ணு சிவனே யார் கடவுள் தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் வரும் இல்லையா? விஷ்ணு தான் முதல்ல சிவன் கோயிலே கட்டுவார். சிவன் தான் விஷ்ணுவையே உருவாக்குறார். அந்த விஷ்ணுவோடைய ஆத்மா நரகத்துல வரும்போது, துக்கம் வரும்போது முதல்ல கோயில் கட்டுறாங்க. அப்ப அவரு விக்ரமாதித்த மகாராஜாவாக இருக்கார். அவர் தான் கட்டினார் அந்த கோயிலை. சரி. அப்ப சிவனைத்தான் வழிபடுறாங்க. சோ ஒரு கடவுள் அல்லாவை மட்டுமே வழிபடக்கூடிய, பக்தி செய்யக்கூடிய பழக்கம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனா அது ஒண்ணும் உன்னதமான நிலை கிடையாது. கீழான நிலை அடையும் போதுதான் பக்தியை செய்யறாங்க. உன்னதமான நிலை அதற்கும் முன்பு இருந்த நிலை, சொர்க்கத்தில் இருந்த நிலை. சொர்க்கத்துல இருந்தவங்க காமத்துல விழ ஆரம்பிக்கும் போது நரகமாயிடும். சோ அப்ப பூகம்பம், இயற்கை சீற்றம் எல்லாமே வர ஆரம்பிக்குது. சோ விலங்குகளும் நம்மை விட்டு சிதறி ஓடுது. எல்லாமே நடக்குது. சோ அப்படியே நாளுக்கு நாள் மோசமாகுது. ஏன்னா நாளுக்கு நாள் உடம்புன்னு நினைக்கிறோம். சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம். ஆனா அந்த ஆத்மா உணர்வுலே நிலைச்சிருக்கக்கூடிய சக்தி இறைவனை நினைத்தால் தான் கிடைக்கும்ன்ற ஞானம் அவங்களுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சக்தி வரும். சக்தி இறங்கும். சோ அப்ப பக்தி செய்றாங்க. ஒரு மதங்களா வர வர என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற மதத்தோட சண்டை போடுறதுதான் மதத்துடைய வேலையே. சோ அந்த மதங்களை உருவாக்குறது சாத்தான் வழி, மனித வழி. மனித வழிதான் சாத்தான் வழின்றது. கடவுள் எந்த மதத்தையும் உருவாக்கல. கடவுள் முதல்ல பிரிவினையை உருவாக்குவாரு. யோசிச்சு பாருங்க. சோ கடவுள் ஒரே வழியாக உருவாக்கி ஒரே உலகத்திற்கு அழைச்சிருப்பாரு. சோ அப்ப கரிமீன் எல்லாம் கடவுள் தான் கொடுத்தாருன்றது தன்னுடைய குழந்தைய மத்தவன் அடிச்சு சாப்பிடும்போது அப்ப புரிஞ்சுக்குவாங்க. ஓ, உன்னோட சின்ன உயிரை நீ சாப்பிட்ட. இப்ப அவன் கடைசியில சாப்பாடு இருக்காது. கோடீஸ்வரனுக்கு கூட கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு கை சாப்பாடு கிடைக்காது எந்த நாட்டிலையும். அப்ப என்ன செய்வான்? நல்ல கரிமீன் நறு நர நர நரன்னு இருக்கும். பக்கத்துல ஒரு பொணக்கம் இருந்தா கூட சாப்பிடுவான். அதுவும் ஒரு டைமுக்கு அப்புறம் பசி பயங்கரமா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? மனிதன் அடிச்சு சாப்பிட ஆரம்பிப்பான். அதனாலதான் இன்னைக்கு நாய் எல்லாம் எதுக்கு சாப்பிடுது? நாய் குழந்தைங்களை எல்லாம் கடிக்குது. எதுக்கு கடிக்குது? இன்னைக்கு யாரும் நாய்க்கு சாப்பாடு போடுற வசதியில இல்ல. ஒரு காலத்துல நாயை செல்லமா வளர்த்தாங்க. பிச்சைக்காரங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு தெருவை தாண்டி பிச்சைக்காரங்க போக மாட்டாங்க. அங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குன்னே எடுத்து வைப்பாங்க அழகா. இப்ப அப்படியா இருக்குது உலகம் இல்லையா? சோ போக போக அவ்வளவுதான். கொரோனா என்ன ஆச்சு? அனைத்தையும் இழக்கிற நிலைமை வரும். அப்ப இப்ப எதெல்லாம் அந்தந்த மதம் சரின்னு சொல்லிச்சோ அதோடைய எக்ஸ்ட்ரீம், காமத்துடைய எக்ஸ்ட்ரீம் தான் கற்பழிப்பு. வேற ஒண்ணும் கிடையாது. ஓரினச் சேர்க்கை எல்லாமே. கரிமீன் சாப்பிடுறதுடைய எக்ஸ்ட்ரீம் தான் பன்னிக்கறி சாப்பிடுறது. கரிமீனை சாப்பிட்டாலே நீங்க பன்னிக்கறி சாப்பிடாம இருக்கவே முடியாது. கடைசியில அதுதான் ஆகும். அது மட்டுமே கிடைக்கும். என்ன பண்ணுவீங்க? வேற எதுவுமே கிடைக்கல. அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படும். காமத்துல காம வெறியில இருப்பாங்க பாருங்க. யாரெல்லாம் குழந்தைய விட மாட்டாங்க, போலீஸ்காரங்களை விட மாட்டாங்க, யாரையும் விட மாட்டாங்க. அதனால காமம் இல்லாம இருக்க முடியல. சோ அந்த நிலை வரும். ஆணெல்லாம் தனியா பிரிஞ்சிரும், பெண்ணெல்லாம் தனியா பிரிஞ்சிரும். அப்ப ஓரின சேர்க்கை வரும். நிறைய நடக்கும். அதனாலதான் சில இந்து கோயில்களை பாத்தீங்கன்னா விலங்குகளோட காமம் வைக்கிறது. இதெல்லாம் கடைசி நேரத்தின் காட்சிகள் அது.
அவங்க என்ன நினைச்சு அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க போல இருக்குது. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆரம்பத்துல கடவுள் சொர்க்கமா தான் படைக்கிறார் உலகத்தை. கடவுள் மோசமான உலகமாக படைப்பார்? யோசிச்சுப்பார். கடவுளுடைய படைப்பு தானே அற்புதமாக பேசப்பட்டிருக்குது பைபிள் குரான்ல. அப்ப அது என்ன நரகத்தையா படைச்சிருப்பார் அவ்வளவு அழகா? சொர்க்கத்தை தான் படைக்கிறார். எப்பவுமே நரகமாக நம்ம மாத்துறோம். மனிதர்களுக்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரியல. ஏன்னா நடுவுல இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தலையும் புரியல, காலும் புரியல. அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நல்ல உலகம் இருந்துச்சுன்னா அது வேற எங்கேயோ இருந்திருக்கும்பா. மோசமான உலகம்னா அது எங்கேயோ இருப்பா. என்ன எவ்வளவு பாலஸ்தீன் இருக்குது, உக்ரைன் இருக்குது, எவ்வளவு கஷ்டத்தை பாக்குறாங்க. இதை விட மோசமான ஒரு நரகம் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உலகம் மாறும். நம்மை தேடி வரும். அந்த மாதிரி துக்கம் எல்லாம் கடைசியில. அப்படி வந்தாதான் இது நரகம் நீங்க ஒத்துக்குவீங்க. அப்பதான் கடவுளையே பிடிப்பீங்கன்னா அதுவும் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே பிடிக்கிறவன் தான் புத்திசாலி இல்லையா? சோ அப்ப இறைவனை பிடிக்கணும். கடவுள் சொல்றார் ஆரம்பத்தில் ஒரு அல்லாவை மட்டும் பக்தி செஞ்சாங்க இல்லையா? சிவபெருமானை பக்தி செய்றாங்க. சோ அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா தேவதைகளை பக்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படின்னா காட்சி கிடைக்கும். காட்சி கிடைக்கிறதன் மூலமா தான் பக்தி செய்றாங்க. இவங்களுடைய முன்ஜென்மங்கள் அவங்களுக்கு தியானத்தில் இருக்கும்போது காட்சியாக தெரியும். சோ அப்ப சுத்தமான வேற உடை, அற்புதமாக இருக்கிறது, அழகா இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே கோயில் கட்ட ஆரம்பிச்சிடும். சோ அப்படி பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பக்தி எல்லாமே ஒரு விதம் மயக்கம் தான் இல்லையா? எனக்கு வந்து மெக்காவுக்கு போனா ஐயோ எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்னு மும்தாஜ் வந்து அப்படியே அழுவுறாங்க. தினம் தினம் வீடியோ போடுறாங்க. அதை ஏன் போன்ல எடுத்துதான் அழுவாங்களா? போன்ல எடுத்துதான் அப்படியே ரசிப்பாங்களா? அப்படிங்கறதும் ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி கும்பமேளா. ஐயோ நான் அதுல மூழ்கின உடனே அப்படியே லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணியில மூழ்கினா என்ன லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்? மெக்கால 1300 பேர் இறந்திருந்தாங்க. அதுல என்ன லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்? சோ படைப்பவரை விட்டு படைப்பு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் சாத்தானுடைய சாமர்த்தியம். சுத்த வைக்கிறது. படைப்பு பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. மெக்கால என்ன அல்லாஹ்வா இருக்கிறாரு? இல்ல கும்பமேளால அல்லாஹ் இருக்கிறாரா? சோ கும்பமேளால மூழ்கிறது பைத்தியக்காரத்தனம்னு நமக்கு தெரியுது. ஆனா அது பைத்தியக்காரத்தனம் மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் மதப்பற்று. அர்த்தம் பண்ற தப்பு நமக்கு தெரியும். நாம பண்ற தப்பு மட்டும் நமக்கு தெரியாது. சோ இத இப்ப கடவுள் சொல்றாரு. இப்ப நான் வந்திருக்கிறேன். எப்படி வந்து ஆரம்பத்துல ஒரு சிவனை தவிர யாரையும் பக்தி செய்யாம இருந்தீங்களோ அது பக்தி. இங்க பக்தி செய்யற வேலை கிடையாது. நினைக்கிற வேலை. 5000 வருடம் நான் அனுபவிச்ச அத்தனையும் கொடுத்தவர் வந்திருக்கிறார். ஆனா அது தெரியாம என் அப்பா அம்மா மூலமா தான் கிடைச்சது, என் மதத்தின் மூலமா தான் கிடைச்சது, அரசியல் தலைவர் மூலமா தான் கிடைச்சதுன்னு நாம எவ்வளவு அறிவீனமாக நடந்து கொண்டுட்டோம். கடவுள் சொல்றாரு அனைத்தையும் கொடுத்தவர் நான் தான். எப்படி கொடுக்கிறேன்? அதற்கு தகுதிப்படுத்துறேன். அதுதான் விஷயம் இல்லையா? இப்ப நான் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு வந்து எங்க அப்பா தான் காரணம், எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சம்பாதிச்சு கொடுத்தாங்களா? கிடையாது. அதற்கு உங்களை தகுதிப்படுத்துறாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இதைத்தான் கடவுள் பார்க்கிறார். சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே பிறவி எடுப்பதற்கு தேவையான குணங்களை உங்களுக்குள்ள நிரப்புற. அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி நீ ஆகணும். அங்க ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. அப்ப நீயும் உன்னை ஆத்மான்னு உணரு. ஒருவரை ஒருவர் புருவ மத்தியில் ஆத்மாவை மட்டும் பாரு. ஆனா அந்த சக்தி இல்ல. அந்த சக்தி வேணும்னா என் ஒருவனை நினைவு செய். இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அப்ப முஸ்லிம்கள் வந்து அல்லாவுக்கு இணை வைப்பது கொலை செய்வதை விட குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளும் அதுதான் சொல்ல. என்ன சொல்றாரு தெரியுமா? கடவுளை நினைக்கிறது பத்தி பேசல. கடவுள் ஒருத்தர் தான், அவரை மட்டும்தான் நினைக்கிறோம். இதை தவிர யாரை நினைத்தாலும் உடம்பதான் நினைப்பீங்க இல்லையா? ஒளிப்புள்ளிய என்னத்தை நினைக்கிறது இருக்குது. அப்ப என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, அது கொலை செய்வதை விட கொடுமையான பாவம்ன்ற. ஏன்? அதுதான் உங்களுக்கு வலியை கொடுக்க போகுது இல்லையா? பாலஸ்தீனத்துல இஸ்ரேல்காரன் சண்டை போட்டானா இங்க இருக்கிற முஸ்லிம்கள்லாம் ஏன் பதறாங்க? அந்த உடம்புக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. அந்த உடம்பு ஃபாலோ பண்ற மதமும் நான் ஃபாலோ பண்ற மதமும் ஒன்னா இருக்குது. அந்த பற்று. சோ கடவுள் சொல்ற உன் கணவன், உன் மனைவி, உன் குழந்தை மேலே உனக்கு பற்று இருக்க கூடாதுன்னு நான் இப்ராஹிம் கதையை வைத்து சொல்றேன். சோ அந்த கதை வந்து அது பக்தி மார்க்கத்தின் கதை. நிஜத்தில் நடந்தது கிடையாது. நடக்க போறது கலியுகத்தின் இறுதியில்.
எதெல்லாம் என்ன இது நினைக்கிறீங்களோ அத்தனையும் கட்டாயிட்டே இருக்கும். யோபுக்கு நடக்கிற மாதிரி. பைபிள்ல யோபு, இதுல வந்து ஆயூப் நபின்னு ஒரு நினைக்கிறேன். சரி, அப்ப அப்படி இதையே அதாவது இப்ராஹிம வந்து மனைவி போய் பாலைவனத்துல விட்டுட்டு வானா விட்டுட்டு இதுல அழுதுட்டே போற மாதிரி காட்டுவாங்க. பட் பைபிள்ல வந்து கடவுள் சொன்னா கம்முன்னு பண்ணிட்டு அதே மாதிரி உன் பையனை கொலை பண்ணா கம்முன்னு எடுத்துட்டு போய் வெட்ட போவார். ஆனா குரான்ல வந்து அவர் அழுதுட்டு வெட்ட போனார் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். இன்னும் அந்த பாட்டு நம்ம வரல. அது வரும்போது அது பார்ப்போம். ஆனா அழுதா ஃபெயில் ஆயிட்டோம்னு அர்த்தம். அழுதா தண்டனை அனுபவிச்சிட்டீங்கல்ல, துடிக்குது இல்ல, அதுதான் தண்டனை. வேற என்ன தண்டனைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? சோ அதுக்குதான் அந்த தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்காரு. அந்த பற்று இருக்கக்கூடாது. அதுக்கு என் ஒருவனை மட்டும் நினைவு செய், உடலை நினைக்காதே அப்படின்னு சொல்ற. இறைவன் மட்டுமே உனக்கு அப்பாவாக, அம்மாவாக, கணவனாக, மனைவியாக, குழந்தையாக இருக்கணும். வேற ஒருத்தர் இருக்கக்கூடாது புத்தியில. ஆனா லௌகீகமா அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்படித்தானே நம்ம பிறக்க முடியும். ஆனால் அவர்களை பார்த்துக்கிறது உன்னுடைய கடமை. ஆனா என்னுடைய அப்பா அம்மா கடவுள் மட்டுமே. இது பார்த்துக்கிற கடமை இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அப்படி விலகியே இறைவன் மேல உள்ள அன்புல மற்ற உறவுகள் உங்களை ஏமாத்தினாலும் உங்களுக்கு வலிக்காது, இறந்தாலும் வலிக்காது. ஏன் என்னதுன்ற நினைவு அதனால வலிக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் இறந்து போனா நீங்க துடிக்க செய்வீங்க. ஆனா உங்க வீட்டுல ஒருத்தர் இறந்தா என்ன வித்தியாசம்? அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூட உங்களுக்கு முன் ஜென்மத்துல குழந்தையா இருந்திருக்கலாம், கணவனா இருந்திருக்கலாம், மனைவியா இருந்திருக்கலாம், அப்பா அம்மாவா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படி இருந்தாதான் நீங்க அந்த தொடர்புலயே வருவீங்க. ஆனாலும் ஏன் வலிக்கல? ஏன்னா அவன் என்னுடையவன் நீங்க நினைக்கல. அன்பா இருப்பீங்க, உதவி பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பட் ஆனா என்னுடையவன்ற எண்ணத்தை அங்க உருவாக்கு. ஆனா இது என் மனைவி, என் கணவன், என் குழந்தை, என் தர்மம், என் மதம், என் ஜாதி, என் ஊரு, என் மொழி, இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. சோ அதெல்லாம் கட் பண்ணுங்க. ஏன்னா உலகமே அழிய போகுது. அழிய போற பணத்து மேல ஏன் அன்பு வைக்கிறீங்கன்ற. இந்த உடம்பு ஜடம். இந்த ஆத்மா தான் உயிரோட்டமானது. இது இருக்கிற வரைக்கும் தான் இது அசையும், பார்க்கும், கேட்கும் எல்லாம். இது கேட்காது. இதன் மூலமாக ஆத்மா தான் கேக்குது. அது போனதுக்கு அப்புறம் காது கேட்குமா? இல்ல கண்ணு தான் பார்க்குமா? கிடையாது. இல்லையா? சோ இந்த உடம்பு இருக்குது இல்லையா? இந்த உடம்புடைய நினைவா தான் போட்டோ வைக்கிறது, சிலையை வடிக்கிறது. இல்லையா? கோயில்ல வந்து சொர்க்கத்தின் தேவதைகள். கடவுள் சொல்றாரு, இங்க கலியுகத்தின் உடலையும் நீ நினைக்காத, தேவதைகளின் உடலையும் நினைக்காத. இப்ப சொல்றாரு. அப்படின்னா அவங்கள பக்தி செய்யறது தப்பு கிடையாது. பக்தி செஞ்சவங்க புத்திசாலி தான். ஏன்னா அவங்க தூய்மையானவர்கள். அதுக்கப்புறம் வந்தவர்களை ஏன் பக்தி செய்யலைன்னா அவங்க தூய்மை இல்ல, அதனால பக்தி செய்யல. அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப பக்தியை விட்டு நீ ஞானத்துக்கு வந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுதான் முஸ்லிம் மதத்துல, கிறிஸ்தவ மதத்துல, இந்து மதத்துல எல்லாத்துலயுமே இருக்கும். சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி, அது கிணறா இருக்கலாம், குளமா இருக்கலாம், நதியா இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், அல்லது கடலா கூட இருக்கலாம். அங்க குளிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க. தண்ணியில குளிச்சா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதனாலதான் கும்பமேளால போய் குளிக்கிறாங்க. போயிடுவாங்களா? அவ்வளோ ஈஸியா சொர்க்கத்துக்கு போறது? அந்த சொர்க்கத்தின் குணத்தை இப்ப உங்களுக்குள்ள நிரப்பக்கூடிய இந்த ஞானத்தில் மூழ்கிறது. பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானம் நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படும் முரளி அப்படின்ட்டு யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. நம்மளே கூட போடுறோம். பிகே சனகுமார் தமிழ் முரளின்னு போட்டீங்கன்னா வரும். இது இல்லாம உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை போட்டு பிரம்மகுமாரிஸ் முரளி இன் தமிழ், தெலுங்கு, கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, அரபிக் எந்த மொழியில போட்டாலும் இருக்கும். எல்லா நாட்டிலயும் இருக்கு. சோ அப்படி நீங்க இறைவனை அந்த இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும். அந்த ஞானத்துடைய சாரம் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்குது. வேற எதுவுமே ஞாபகம் வரக்கூடாதுன்றார். உங்க உடம்பே ஞாபகம் இருக்கக்கூடாதுன்றார். அந்த நிலையை கடைசியில அடையும் போதுதான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா சொர்க்கத்துக்கு தயாராயிடுச்சு. நமக்காக தான் சொர்க்கம் வருது, நமக்காக தான் உலக அழிவே நடக்குது. ஏன்னா இந்த உலகம் அழிஞ்சாதான் சொர்க்கம் ஆகும். இதே இடம் தான் இல்லையா? ஒரு காட்டை வெட்டி தான் அங்க பூந்தோட்டத்தை உருவாக்குறாங்கன்னா அந்த முள்ளு காட்டை வெட்டினா தானே அங்க உருவாக்க முடியும். அந்த மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த முள்ளு எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கு. இதை வெட்டி அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மைன்ற தெய்வீக நறுமணம் மிக்க மலர்களாக மாத்துறாரு நம்மள. அதனால்தான் அல்லாவின் பூந்தோட்டம் அப்படின்னு சொர்க்கத்தை சொல்லப்படுது. பகிஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாவின் பூந்தோட்டம் அப்படின்னு அர்த்தம். அதை சொர்க்கம் சொல்றாங்க.
இந்துக்கள் வைகுண்டம் சொல்றாங்க. ஒவ்வொரு மதத்திலும் ஒண்ணு சொல்றாங்க. பாரடைஸ், ஹெவன். சரி. சோ அப்ப என்னன்னா, எப்படி முஸ்லிம்கள் வந்து அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். அல்லாஹ்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த ஒரு வைராக்கியம் இல்ல. கடவுளை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். மற்றவர்கள் அடுத்த கடவுள் நினைக்கிறாங்க. பட் ஆனால் இதோடைய அர்த்தம் என்னன்னா, சிலையை வழிபட மாட்டோம் அப்படின்றாங்க. அந்த சிலை எதை குறிக்குது? உடலை குறிக்குது. இங்க வழிபடுறது கிடையாது. நினைவு, ஞானம். உயிரோட்டமா இருக்கக்கூடிய அல்லாஹ் என்றென்றைக்கும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும் இல்ல, ஆத்மாவும் உயிரோட்டம் தான் இருக்கும் எப்பவுமே. சோ அப்ப நான் ஆத்மா, எனக்கு உடம்பே கிடையாது. என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. அவரோட மட்டும் புத்தியை இணைக்க இணைக்க அவர்கிட்ட இருந்து அந்த சக்தி வரும். ட்ரை பண்ணிப்பாரு. ஜஸ்ட் உங்களை ஒளியாக நினைங்க. இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவர் அல்லான்னுங்க, பரமபிதானுங்க, சிவன் சொல்லுங்க, அல்லது ஒவ்வொரு மதத்துல ஒரு பேர் இருக்கும். என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அப்பான்னு அன்பான இது உண்மைதானா அப்படின்னு நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க. உங்க அப்பா தானே. ஏய், நீதான் எனக்கு அப்பாவா? எங்க மதத்துல உன்னை அப்பானே சொல்லவே இல்லை, பெறவும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை. கேளுங்க. அப்பா தானே. அவர் கோச்சிக்க மாட்டார். அவன் இவன் நீங்க சொல்லும் போதே கோச்சிக்கல இல்ல. அவர் என்ன கோச்சிக்க வைப்பாரு? கேளுங்க. நினைச்சு பாருங்க. அந்த ஒளிப்புள்ளியா இருந்து நீ தான் அல்லானா எனக்கு இப்பவே சொல்லு. நீங்க கேளுங்க. நீ தான் அல்லானா இந்த இடத்துல பூமி பொழக்கட்டும்னு சொல்லுங்க. பொழக்கும். அப்படி வந்தாதான் நீங்க நம்புவீங்கன்னா நடக்கும். அதுதான் பைபிள்ல மோசஸ் கதையில வரும். ஏய், உங்ககிட்ட பேசுறது கடவுள்னா பூமி பொழக்கட்டும். பொழக்கும். வயநாட்டுல மட்டும்தான் பொழக்கும்னு இல்லை, எல்லா இடத்துலயும் பொழக்கும். பொழந்தாதான் நீங்க நம்புவீங்களா? அப்படி டக் டக்குன்னு நடக்கிறது கிடையாது. அந்த நிலைமைக்கு வந்து மாறுறவங்க அவங்களும். அதுக்கப்புறம் என்ன மாறுறது? அவன் தான் உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க முயற்சி பண்ண போறான்? புத்திசாலினா முன்னாடியே புடிச்சுக்கணும். அதுதான் மோசஸ் கதை. அழிஞ்சாதான் நான் பார்க்கணும். அவன் மாதிரி முட்டாள் யார் இருக்கிறான்? யோசிச்சு பாருங்க. சோ இப்ப இவ்வளவு பேக்ரவுண்ட் இருந்தால்தான் இது புரியவே செய்யும். இப்ப பாருங்க, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் இல்லையா? கடவுள் சைக்கோ கிடையாது. அவரு மன்னிப்பு கடல் அவரு அப்படின்னு குரான்லயே இருக்கும். இங்க மன்னிக்க மாட்டான் அப்படின்றது. இங்க மன்னிக்கிறது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இறைவனை தவிர வேற யாரையாவது இணை வைக்கிறீங்க அப்படின்னு என்னத்தான்? யாரை நினைச்சாலும், உன் மனைவியை நினைக்கிற, கணவனை நினைக்கிற, குழந்தைய நினைக்கிற, உனக்கு தான் தண்டனை. கடவுளுடைய மன்னிப்பே இந்த ஞானம் தான். என்னை மட்டும் நினைவு செஞ்சுட்டு இரு. சொர்க்கத்துல எந்த நேரமும் அவரே நினைச்சிட்டு இருப்பாங்க. அது எங்க? இப்ப. ஏன்னா சொர்க்கத்தை விட மிக உயர்ந்தது இப்ப இறைவன் கொடுக்கிற இந்த ஞானம். உலகம் சுத்தி மோசமானது. ஆனா நடுவுல இறைவன் இந்த மாதிரி பூந்தோட்டத்தை உருவாக்குறார். அப்ப அவருடைய நினைவுலயே இருக்கணும். இது அல்லாத குற்றத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க? அப்படின்னா சரி, அப்ப கடவுள் சொல்றாரு, நீ உடலை பார்க்கறது கொலை பண்றதை விட மிகப்பெரிய பாவம். அப்ப கொலை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அவன மாதிரி முட்டாளி அவனுமே கிடையாது. ஏன் தெரியுமா? உடம்பையே பார்க்கலன்னா நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போட போறீங்க இல்லையா? உங்களுக்கு நீங்க வெறும் ஆத்மா, நானும் இறைவன், அவ்வளவுதான். உலகத்துல வேற யாருமே, என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிஞ்சிருச்சு. கடவுளே உலகம். அதான் சதாசிவம் இந்து மதத்துல சொல்லுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா அவருடைய குணம் இல்ல உங்களுடைய குணமாக இருக்கும். அதனால சொல்றது. ஏன்னா அந்த உடலை பார்க்க ஆரம்பிச்சுதான் அனைத்தையும் இழந்துட்டு. சோ இதை தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான். மன்னிச்சதுனாலதான் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. இங்க மன்னிக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா கடவுள் என்ன சொல்றாருன்னா, இப்ப முஸ்லிம்கள் சொல்றாங்க இல்லையா, ஒரு ஜென்மம் தான். ஒரு ஜென்மம் கிடையாது. பட் ஆனாலும் அதுல ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு ஜென்மம் தான். அதனால முன் ஜென்மத்துல செஞ்ச பாவத்தினால்தான் ஊனமா பிறந்தான், அனாதையா பிறக்கிறான், நோய் வருது, இந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் வந்து டைம் பாஸ். அவரு அப்படியே விதவிதமா இருப்பாங்க. இல்லைன்னா போர் அடிக்கல. ஊனமா இருந்தாதான் அல்லாவுக்கு பிடிக்குமா? நமக்கும் அப்பதான் பிடிக்குமா? இப்படி எல்லாம் முஸ்லிம் தலைவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க வந்து அதை பிடிச்சிட்டாங்க. அதுக்கான விளக்கம் சொல்ல யாரும் இல்லை. அதனால ஏதோ சொல்லிட்டு இருக்கிறோம். அதையும் மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சோ அது பரிதாபமான விஷயம்தான். ஆனா அதுல ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அந்த ரகசியம் அப்படின்னா, இறுதியில தான் இப்பதான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கு. இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறீங்க? பாவத்தினால ஊனமா பிறக்கிறது, அதெல்லாம் கூட விட்டுருங்க. அது தெரியும். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்து மதத்துல யாருமே இந்து மதத்தின் எந்த வேதத்தையும் படிக்கிறது இல்லை.
எதையும் படிக்காம விட்டாலும் நீங்க புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்குங்க. அந்த மதங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இல்லைன்னா விட்டா அவங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்ப இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நல்லா ஆரோக்கியமாவே இருக்கிறீங்க. ஆனா கஷ்டம் இல்லாம இருக்கிறீங்களா? கஷ்டம் வரும்ல. திடீர்னு துரோகம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்ப எதனால இது நடந்துச்சு? ஒரு கள்ளத்தொடர்பு வந்துருச்சு. உங்களுடைய கணவனையோ, மனைவியோ கள்ளத்தொடர்புல ஈடுபட்டுட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் ஏன் போனான்? எதனால ஆச்சு? நீ இப்படி இருந்திருக்கணும். நீ ஒழுங்கா இருந்திருக்கணும். நீ இப்படி பண்ணிட்ட. அதனால தான் அவன் போனான். இப்படியெல்லாம் யோசிச்சு, யோசிச்சு உங்கள நீங்களே மென்டலா ஆக்கிக்காதீங்க. இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குமோ, அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். ஒரு நொடி விடாம. 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவ இதே நேரம் நான் போட்டிருந்தா தான் இப்பவும் போடும். அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்கும். அப்ப 5000 வருஷம் முன்னாடி உங்க வாழ்க்கை துணை இதே நாளில், இதே நாள் யார் கூடயோ போயிட்டு இருப்பான். அது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. முற்றுப்புள்ளி வச்சிடுங்கன்றார். முடிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத வலி. வலி மட்டும் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இப்ப உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆப்போசிட் செக்ஸ பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வந்து தானே அது ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ அந்த ஈர்ப்பு எந்த நேரம் வருதோ அந்த நேரம் கரெக்ட்டா வந்திருக்கும். அவங்களுக்கு முன் ஜென்மத்துல கர்ம கணக்கு இருக்கும். அதெல்லாம் அதெல்லாம் யோசிக்காதீங்கன்றாரு. அது தேவையில்ல உங்களுக்கு. அடுத்தது, ஐயோ! நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் அவங்கள, எப்படிலாம் கண்ணுக்குள்ள வச்சிருந்தேன். இப்படி பண்ணிட்டாங்களே. உன் நடிப்பு நீ பண்ண. உன் ஆத்மால அந்த நடிப்பு இருந்துச்சு. அவங்க ஆத்மால அந்த நடிப்பு பதிவாயிருக்குது. அது போயிடுச்சு. அவ்வளவுதான். முற்றுப்புள்ளி வை என்று. சோ அப்படி முற்றுப்புள்ளி வையுங்கன்ற விஷயம் தான், அங்க வந்து அல்லாஹ் ஊனமா படிச்சாரு, இப்படி படிச்சாரு, அப்படி படிச்சாருன்னு சொல்றதெல்லாம். ஆனா அது கர்ம கணக்கு இருக்கு. ஆனா அது கூட தேவையில்ல. அத கூட யோசிக்காதீங்க. ஏன்னா அது கூட வலியை தானே கொடுக்கும். நான் என்ன ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்து மதத்திலேயே முருகா நான் என்ன பாவம் பண்ணணும்? இந்த மாரி புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே, இந்த மாரி பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டேனே, இந்த மாரி அப்பா, அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேனே, இன்னும் நெறைய இருக்குது இல்லையா? அப்ப இப்படி இப்படி அவங்களுக்கு தெரியுது பாவம் செஞ்சாங்கன்னு. ஆனா அது அவங்களுக்கு நம்பிக்கை அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கல. அதுதான் விஷயம். இல்லையா? அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, இப்ப அது பிரச்சனை கிடையாது. உனக்கு சொர்க்கத்தை நான் உள்ளங்கையில ஏந்தி வந்திருக்கிறேன். அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காரு. அப்ப இந்த உடலை விட்டு நீ அந்த உடலுக்கு வரணும். அதுக்கு தான் உடல்னு ஒண்ணு இருக்கதே மறந்துடு. வெறும் ஆத்மாவா இருக்கிறேன். இப்ப சொர்க்கத்தில் நாராயணன் உடல நான் எடுக்கணும். மகாலட்சுமி உடல நான் எடுக்கணும். இதுதான் உன்னுடைய மைண்ட்ல இருக்கணும். லட்சுமியா பிறக்கணும், நாராயணனா பிறக்கணும். இதுதான் உன்னுடைய லட்சியமா இருக்கணும். இழந்துட்ட பிரச்சனை இல்ல. இழந்தா தானே நீ இன்னொன்னு அடையவே முடியும். சோ அதுதான் கீதையில நீ எதை எடுத்துட்டு வந்த? வெறுங்கையோட வந்த, வெறுங்கையோட போற. அது யோபு நபி கூட சொல்வாரு. சோ அப்ப ஆனால் இப்ப ஆத்மா வந்து இறைவனே நினைத்து நினைத்து தூய்மையாகி சொர்க்கத்தில் எப்படி ஆனந்தமாக இருப்பாங்களோ, அந்த ஆனந்தம் ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கு. ஆனா இன்னைக்கு அது உள்ள இருக்குதுன்னு தெரியாம வெளியில தேடுறாங்க. கடைசியில அது எங்க போய் நிக்குது? காமம், கற்பழிப்பு, ஓரினச் சேர்க்கை, கஞ்சா இப்படி போய் நிக்குது. தெரியல அவங்களுக்கு எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுன்னே தெரியல. சோ அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இப்ப இறைவன் சொல்றார். என் ஒருவனை நினைவு செய்ய செய்ய அந்த உடல்ன்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு போகும். அந்த அளவுக்கு நீங்க இறைவனை தவிர வேற எந்த நினைவும் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது டக்குன்னு வராது. ஈஸி தான் இறைவனை நினைக்கிறது. ஆனா நிரந்தரமா நினைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். 5 வேளை தொழுகை பண்றதுக்கே குழந்தைங்கள உட்கார வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த குழந்தைங்கள உட்கார வைக்கிறத விட உங்க மனத உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒ உடம்பு உட்கார்றது ரொம்ப ஈஸி. தொழுகை பண்றது ஈஸி. மெக்காவுக்கு போறது, மதீனாவுக்கு போறது, இமயமலைக்கு போறது, அல்லது அ எலான் மஸ்க் மார்ஸ்க்கு போறாரு. அதெல்லாம் கூட ஈஸி. ஆனா உங்க புத்திய ஒரு நிலைப்படுத்துறது இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய கஷ்டம். ஒரு இறைவனோட மட்டும் இருக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எதுவுமே உங்கள புடிச்சு இழுக்கக்கூடாது. முழுக்க முழுக்க இறைவன், நான், 3வது யாரும் இல்ல. அப்படி இருந்தால் இதுவரைக்கும் நீங்க செய்த பாவங்கள் அத்தனையிலிருந்து நீங்க தப்பிச்சிடுவீங்க. அதுதான் அல்லாஹ் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத ஏன் சொல்றேன்னா, அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும்.
சோ அப்ப இறைவனுக்கு பதிலாக நீங்க யாரை நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, யாரையுமே நினைக்காட்டினா மட்டும்தான் இறைவன் நினைவே இருக்கும். அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இறைவனை விட்டு தூரமாக போறீங்க. வெகு தூரமா போறீங்க. இறைவனை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போறீங்க. எல்லா மதத்திற்கும் பொருள். மதத்த புடிச்சிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இது பொருள். யாரோ ஒரு முஸ்லிம் சகோதரர் கேட்டாங்க, "நீ எந்த புக்க ஃபாலோ பண்ற? சொல்லு. நான் விவாதத்திற்கு வருகிறேன்." பேசுறது கடவுள். கடவுள் புக்க வச்சு ஃபாலோ பண்றதுக்கு அவர் எதுக்கு தேவை? அவர் கொடுக்கிற ஞானத்திலிருந்து வர்றதுதான் எல்லா மதங்களும். ஞானத்தின் ஒரு ஒரு துளியை வைத்து வர்றதுதான் மதங்கள் எல்லாமே. சோ அப்ப கடவுளை கெட்டியா பிடிக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை தான் நம்ம சொல்றோம். ஆஹ் அவர் திட்டமான வெகு தூரமான வழிகேடாக வழி கெட்டு விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க போய் அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்க, பக்தியே சொல்லல இங்க. எல்லாத்தையும் புத்தியில நிக்கணும்ன்ற. எல்லாத்துல இருந்தும் புத்தி இன்னைக்கு இறைவனோடு மட்டும் புத்தி இணைந்தால்தான் ஆத்மா அப்படியே வெண்ணெயில இருந்து முடி எடுக்கிற மாதிரி இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போகும். இல்லாட்டினா நரக வேதனை அனுபவிக்கும். கொடூரமாக பாலஸ்தீன்ல, உக்ரைன்ல நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி மோசமா மாறும் உலகம். இன்னும் சில வருடங்கள் தான் இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும்னா அல்லாஹ் இப்பவே பிடிக்கிறவங்க புத்திசாலி. எப்படி நீங்க புடிச்சுதான் ஆகணும். அதை இப்பவே புடிச்சிட்டா புத்திசாலி. ஏன்னா கடைசியில இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு யாரு இருக்கிறா? இன்டர்நெட் இருக்காது, கரண்ட் இருக்காது, சாப்பாடு இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. அந்த சித்திரவதையில இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா இப்ப இறைவனை நினைக்க அந்த பாவம் இருக்கிறதுக்கு தான் அது தண்டனை. அந்த பாவத்தை ஃபுல்லா இறைவனை நினைச்சு அழிக்கிறது. அப்ப ஏற்கனவே உடம்ப நினைச்சுதான் பாவம் வந்துருச்சு. இன்னும் உடம்பையே நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, சோ அந்த ரகசியம் தான் இதுல வெளிப்பட்டு இருக்குது. 117 அல்லாவை தவிர்த்து, சரி இது 116, 117 வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்ப்போம். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டார். இது அல்லாததை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். அதாவது இணை வைக்கிறத தவிர மற்ற அனைத்தையும் மன்னிப்பார் அப்படின்னு வருது. சோ இணை வைக்கிறதுனாலதான் இணை வைக்காமல் இருக்கிறதுனால தான் அது எல்லாம் மன்னிக்கப்படுது. மன்னிக்கப்படுதுன்னா உங்களை நீங்களே மன்னிச்சுக்கிறீங்க. கடவுள் எல்லாரையும் காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அல்லாஹ் கையை விட்டுட்டு சாத்தான் கையே பிடிக்கிறோம்னா உன் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்னு கடவுள் நினைச்சுக்குவார். எவன் ஒருவன் அல்லாவுக்கு இணை வைக்கிறானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் ஆகிவிட்டான். தூரமா தான் இருக்கிறாங்க, கிட்ட வாங்க கூப்பிடுறாங்க, வரமாட்டாங்க, அவ்வளவுதான். சரி, 117 அவனை தவிர்த்து அவர்கள் அழைப்பவை எல்லாம் பெண்களே அன்றி வேறில்லை. இன்னும் துஷ்ட சாத்தானை தவிர வேறு ஒன்றையும் அவர்கள் அழைக்கவில்லை. சோ இப்படித்தான் இருக்கு. சோ இது என்ன, பெண்களுக்கு எதிராக முஸ்லிம் மதம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்படியே இருக்கிற குரானை என்ன பண்றதுன்ட்டு அந்த பழைய டிரான்ஸ்லேஷன்ல பெண் தெய்வங்கள்னு எடுத்து விட்டாங்க. அப்ப பாருங்களா, இந்து தெய்வங்களை வம்புக்கு இழுத்தா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா பெண்களுக்கு எதிராக போட்டிருக்குதே, என்ன பண்றது அப்படின்ட்டு எப்படியெல்லாம் மதத்தை காப்பாற்றுறாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு. அவங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சவங்க கிட்ட. அவங்களுக்கே தெரியாது யார் தெரியும்ட்டு. எந்த முஸ்லிம் மத தலைவருக்கும் தெரியாது. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கிறோம். சோ இங்க ஆண் அப்படின்றது உடலை வைத்து பார்க்கும்போது ஆண் ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். பெண் இந்த உடல். சோ அப்ப அவங்க இணை வைக்கிறதெல்லாம் உடலை வைக்கிறாங்க. அதுதான் விஷயம். சிவனுக்கு மட்டும்தான் சிவலிங்கம் புள்ளி ரூபமாக இறைவன் இருக்கிறத, ஒளி ரூபமாக இருக்கிறத வச்சிருக்காங்க. மற்ற எல்லாமே ஆண் பெண் உடல் தான் இருக்கும். அதாவது உடல், அந்த உடலைத்தான் அங்க பெண் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி உடல் தேகதாரி கொடுக்கிற வழி, அது இயேசு வழியா இருக்கட்டும், புத்தர் வழியா இருக்கட்டும், நபி வழியா இருக்கட்டும், வள்ளலார் வழியா இருக்கட்டும், பெரியார் வழியா இருக்கட்டும், எல்லாமே தேகதாரிகளுடைய வழி. சோ அதுதான் அவங்க கூப்பிடுறதெல்லாம் பெண்களைத்தான் கூப்பிடுறாங்க. இந்த தேகதாரிகளே புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாவின் தலைவன் இறைவனை விட்டுட்டாங்க. அப்ப இன்னும் துஷ்ட சைத்தானை தவிர வேறு ஒன்றையும் அவர்கள் அழிக்கவில்லை இல்லையா? அந்த உடம்பையே புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, உடம்பை வழிபடுறது பூத வழிபாடு, உடலை நினைக்கிறது பூதத்தை நினைக்கிறதுன்ற. உங்க மனைவி தான் உயிரே வச்சிருக்கிறீங்க, இறந்துட்டாங்க, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த இறந்து போன பேய் வந்து உங்க 2வது மனைவி உடம்புல பூந்துச்சு. ஒன்னா வாழ்க்கையை நடத்திடுவீங்களா? உங்க கணவர் தான் செத்துட்டாரு, அடுத்த கணவர் உடம்புல வந்து பூந்துட்டாங்க. என் கணவர் தான் இருக்கட்டும்னு விட்டுருவீங்களா? அடிச்சு துரத்த மாட்டீங்க? பூதம் தானே. அதுதான் கடவுள் சொல்றாரு, நீ உடம்ப பார்த்த இல்ல, அதுவும் உடம்பு புடிச்சு போச்சு, உன் உடம்ப விட மாட்டேங்குது. ஆத்மாவை பார்த்திருந்தா அது ஏன் இந்த கவலைப்படும்? இதுல கொடுமை என்னன்னா, முஸ்லிம்கள் வந்து புர்கா போடுவாங்க இல்லையா, எங்க போடணுமோ அங்க மட்டும் போட மாட்டாங்க.
வீட்டுல வீட்டுலதான் முக்கியம். வெளியில இருக்கிறவன பார்த்து மயங்கி கிடக்க சரி, அது மயங்கிறது இப்ப உலகம் மோசமாயிடுச்சு. பற்று வெளியில இருக்கிறவனுக்கு பற்று வரப்போகுது, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் பற்று வரப்போகுது. அவங்கதான் மெயினா முகத்தை பார்க்க கூடாது. அப்ப என்னதான் பண்ற, நான் இவ்வளவு அழகா பிறந்தது எதுக்கு, அந்த துணிக்குள்ளேயே இருந்து சாகிறதுக்கா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த உடலை பார்க்க பார்க்க பற்று வந்துடும். ஏன்னா ஆத்மாவுக்கு இப்ப சக்தி இல்ல, அதான் பிரச்சனை. உடலை பார்க்கதான் காமமே வருது. சொர்க்கத்தில் எப்படி அவ்வளவு அழகான மகாலட்சுமியே பக்கத்துல இருந்தாலும், மகா விஷ்ணுவே பக்கத்துல இருந்தாலும் இருவருக்கும் சலனமே கொஞ்சம் கூட ஏற்படாததற்கு காரணம் அவர்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கிறது. பெண்ணாகிய உடலில் இல்ல, ஆணாகிய ஆத்மாவில் இருக்குது. அப்ப உடலையே அவங்களுடைய கவனம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படியே மேலோட்டமா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான விளக்கம் தெரியாது. வள்ளலார் சொல்லியிருப்பாரு, இந்த மற்ற மதங்கள் எல்லாம் உண்மை இருக்குதா, இருக்குது, ஆனா அதுல மனித வழி கலந்து இருக்குது. அப்ப அவருக்கு தெரியுமா, அவருக்கும் தெரியாது. ஆனா அவர் மூலமாகவும் சில உண்மை வெளிப்பட்டு இருக்கு. அதை நம்ம ஜெனரல் வீடியோ சேனல்ல போடுறோம், அதையும் அவசியம் பாருங்க. அல்லாவை பற்றி ஒரு மிக அற்புதமான விஷயம் வள்ளலார் அது எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு தெரியல, பட் சூப்பரா வெளிப்பட்டிருக்கு. அதை அடுத்த வீடியோ போடுறோம். சரி, அப்ப நீங்க உடம்பை பார்க்க 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 பற்று வரும். பற்று வர வர சைத்தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வளர்ந்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப சைத்தான், துஷ்ட சைத்தான் என்ன பண்ணுவான், உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். சரி, 118. சரி, 117 இதுல அவனை தவிர்த்து அவர்கள் பெண் தெய்வங்களை தவிர வணக்கத்தில் வேற எதனையும் அழிக்கவில்லை. இதுல பாருங்க, அவனை தவிர்த்து அவர்கள் பெண் பிராக்கெட்ல தெய்வங்கள். கிறிஸ்தவ நாட்டுல இருந்தா என்னன்னு போடுவாங்கன்னு தெரியல இல்லையா. இங்க இந்து நாட்டுல இப்படி போட்டுட்டாங்க தெய்வம்ட்டு. அவங்க இயேசு தானே வழிபடுறாங்க, அவர் ஆம்பளை தானே, மேரின்னு போடுவாங்க பேரு இல்லையா. என்ன பண்றது, மதப்பற்று அப்படி எல்லாம் பண்ண வைக்குது. தவிர பிராக்கெட்ல வணக்கத்தில் இன்னொரு பிராக்கெட்ல வேற எதனையும் அழைக்கவில்லை. அங்க டைரக்டா பாத்தீங்கன்னா அவர்கள் பெண்களை தவிர அழைக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இவங்க அதுக்கு மீனிங் வரணுன்றதுக்காக என்னென்னமோ பண்றாங்கப்பா அவங்க கஷ்டப்பட்டு. சரி, மூர்க்கத்தனம் கொண்டவனான சைத்தானை தவிர அவங்க யாரையும் அழைக்கவில்லை, தவிர அவர்கள் அழைக்கவும் இல்லை அப்படின்ட்டு. கூப்பிடுறதெல்லாம் சாத்தானையே. உடலை பார்க்க பார்க்க, அதாவது பழைய டி ராஜேந்தர் பாட்டுல அந்த பெண்ணுடைய உடலை அப்படியே ஒரு தெய்வீகமா வர்ணிப்பார். அதுதான் சொல்றான். அப்ப அது ஒரு பூஜைக்கு தகுந்த மாதிரி நினைச்சிடுறாங்க. அதுதான் அங்க இணை வைக்கிறதுன்றது. அதுல காமத்துல முழுக்கிறான். பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருந்தாலும் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடிஞ்சு போச்சு. அப்ப மறுபடியும் இன்னொரு பொண்ணு பின்னாடி தான் போவோம். அப்ப அந்த உடலை பார்க்கும் குணம் இல்லாத, அதை அழிக்காத வரைக்கும், அது அல்லாவோடு மட்டும் புத்தி இணைத்தால் மட்டும்தான் அது அழியும். இல்லாட்டினா நீ பேயே கூப்பிடுற, பேயோடய குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுற அப்படின்னு அர்த்தம். 118. அல்லாஹ் அவனை சபித்தான், உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்றும், இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிக்கெடுப்பேன், அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன், கால்நடைகளின் காதுகளை அறுத்துவிடும்படியும் அவர்களை ஏவுவேன், இன்னும் அல்லாவின் படைப்புகளின் அமைப்பை மாற்றும்படியும் ஏவுவேன் என்றும் சைத்தான் கூறினான். எனவே எவன் அல்லாவை விட்டும் ஷைத்தானை நண்பனாக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமாக பெரு நஷ்டத்தை அடைந்தவன் ஆவான். யார் அந்த சைத்தான்? அல்லாவை விட்டு சைத்தானை நண்பனாக்கி கொள்கிறான் அப்படின்னா என்ன, அல்லாவை தவிர அத்தனை பேரும் இப்ப சைத்தான் தான். எல்லாருக்குள்ளயும் சைத்தான் இருக்கு. மனித வழிதான் சைத்தான். மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள், அல்லது சும்மா அப்பா சொல்றது கேட்கறது, அம்மா சொல்றது கேட்கறது, பொண்டாட்டி சொல்றது கேட்கலாம். இறைவன் சொல்றதோட ஒத்து போற வரைக்கும் காமத்துல ஈடுபடு, கரிமீனை ஈடுபடுன்னு கேட்டீங்கன்னா சைத்தான் சொல்றதை நீங்க கேட்கறீங்க. அப்ப அதுதான் சைத்தானை நண்பனா, ஒண்ணு கடவுளை நண்பனா இருக்கு, அல்லது சைத்தான நண்பனா. கடவுள் ஒருத்தர் தான், அல்ல ஒருத்தர் தானே, அவரை மட்டும் நண்பனாக்கு, அவருடைய வழிபடி மட்டும் நட. இல்லையா வேற எந்த வழிபடி நடந்தாலும் நீ சைத்தானுடைய வழிபடி தான் நடக்கும். எந்த மதமா இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் தோன்றிய இந்து மதமாவே இருந்தாலும் சரி, சைத்தான் வழிபடி தான் நடக்குறீங்க. அதனால உங்களுக்கு தான் நஷ்டம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களை அல்லாஹ் சபிக்கிறார் அப்படின்னு இருக்குது.
ஆனா கடவுள் சொல்றாரு, நான் சபிப்பதில்லை, உங்களை நீங்களே சபிக்கிறீங்க. சாத்தானுடைய வேலைதான் சபிக்கிறது. நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன், ஆசீர்வாதமா கொடுக்கிறேன். சொர்க்கத்தில் அனைத்தையும் அடையிட்டு உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். இந்து கோயில்ல பாத்தீங்கன்னா தெய்வங்கள் எல்லாம் இப்படி கையை இப்படி வச்சிருக்கோம், ஆசீர்வாதம் பண்ணிட்டு. இதை போய் சபிக்கிறேன்னு சொல்லலாமா? இல்லையா? சோ அப்ப ஆசீர்வாதம் தெய்வங்களே பண்றாங்க. தெய்வம் யாரு? இப்ப இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறவங்க சொர்க்கத்தில் தேவதையா இருக்கிறாங்க. அவங்களும் நம்ம இப்ப தெய்வம் வழிபடுறாங்க. சொர்க்கத்தில் தேவதையா இருந்ததுக்காக கிடையாது, இப்ப இறைவனுடைய வழிப்படி நடந்ததுக்காக. இப்ப தனக்கு துக்கம் கொடுக்கிறவங்க, துரோகம் பண்றவங்கள மன்னித்து அவர்கள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் கொடுக்கறதுனால எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு அந்த ஆத்மாவும் சொர்க்கத்திற்கு வரணும். அதோடைய நடிப்பு ஏதோ அப்படி இருக்குது ஏன்னு கூட நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பல. அது கடவுளுடைய குழந்தை, அவ்வளவுதான். அது துஷ்ட குழந்தை, அவ்வளவுதான். கடவுள் கையை விட்டு வெளியில இருக்குது, அது கடவுள் கையை பிடிக்கணும். அந்த சுபமான எண்ணம் இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி இல்ல அப்படின்னா உங்களை நீங்களே சபிச்சுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? ஒருத்தர் துரோகம் பண்ணீங்கன்னா உடனே மனித வழிப்படி அவனை வெட்டு, குத்து, கொலை, போலீஸ் ஸ்டேஷன், அது இதுன்னு போய் போய் கடைசியில உங்க சொத்து ஃபுல்லா வித்து தீர்ந்தாலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு பைபிள்ல இயேசு சொல்லியிருக்காரு. அதுக்கு உன் சகோதரனோடு நீ சமாதானமா போயிடு. அதான் ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டு, தோல்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டா இடுப்புல இருக்கிறதையும் கட்டிட்டு போ, கட்டி கொடுத்துட்டு போ அப்படின்ற அது விஸ்தாரமாக வருது. இங்க இறைவன் டைரக்டா சொல்றது, நீ என்னை மட்டும் பிடி, உன் இது எதுவுமே உன்னுடையதாக இருக்க வேண்டாம். அப்ப யார் எடுத்தா எனக்கு என்ன, என்னதுன்ற அந்த உணர்வு தானே வழியே. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். சரி, உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்றும், இது வந்து சைத்தான் சொல்றதாக சொல்லப்படுது. சோ அதுக்கு ஒரு கதை இருக்கும். எப்படி இந்து மதத்துல பாத்தீங்கன்னா மேல சொர்க்கத்துல இருப்பாங்க, சொர்க்கத்துல பிரம்மாவுடைய மகள் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அங்க ரம்பை, ஊர்வசி இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப ஒரு ராஜா வருவாரு, பிரம்மாவுடைய மகள் அழகா இருக்கிறத பார்த்து மயங்குவாரு. அந்த அம்மாவும் இவரை பார்த்து மயங்குவாங்க. பிரம்மா பார்த்துருவாரு. பார்த்தோன்னே சபிச்சு, போ நீ கீழே போங்க, பூலோகத்துல போங்க அப்படின்னு சபிச்சு அனுப்பு. அது மேலோகம், இது பூலோகம், அப்படி. சோ அதே மாதிரி இன்னொரு கதை கூட இருக்கு. சொர்க்கத்துல வந்து தேவேந்திரன், இந்திரன், அவன் பதவியெல்லாம் வந்துச்சு, பெரிய பதவி. அந்த அகங்காரத்துல வந்து யானை மேல ஊர்வலம் வரும்போது துர்வாசர்னு ஒரு முனிவர், அவரு கோபப்படுறதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆள். கோபப்படுத்துறவங்களுக்கு சாபமும் கொடுப்பாரு. சோ அப்ப அவர் ஒரு மாலையை தவத்தின் வலிமையினாலே எடுத்து இந்திரனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்திரனுடைய யானை என்ன பண்ணுது, அதை வாங்கி காலில் போட்டு மேய்ச்சது. உடனே கோபமாயிடுது, உன்னுடைய அத்தனை சொத்தும் அனைவரும் சொர்க்கத்தை இழக்கணும் அப்படின்னானே சொர்க்கத்தையே இழந்துருவாங்க எல்லாரும். நகை போயிடும், எல்லாம் போயிடும், ஏழ்மையாயிடும். சரி, இப்படி வரும். அது வேற ஒண்ணும் இல்லை. சொர்க்கம் நரகமாக எப்ப மாறுது? மனிதனுக்குள்ள இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் வரும்போது இது நரகம் ஆயிடுது. மற்றபடி மேல இருந்து பொத்துன்னு குதிக்கிறது எல்லாம் கிடையாது, இல்லையா? இதே பூமி தான் சொர்க்கமாக இருக்கு. மேல ஆத்மா மட்டும் போகும், அது உலகம் அழியும் போதுதான் போகும். அப்புறம் அந்த ஆத்மா சொர்க்கத்தில் வருவதற்கு தகுதியா இருந்தா ஆரம்பத்திலே வரும். சொர்க்கத்தில் வருவதற்கு தகுதியா இல்லைன்னா நரகத்தில் வரும். அந்த சொர்க்கத்தில் வர தகுதி கூட ஆரம்பத்திலே வர்றதுக்கு தகுதி இருக்கா, அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு வரவா, அல்லது நடுவுலையா, அல்லது கடைசியில தான் வருதா, இதெல்லாம் கூட இருக்கு. நரகத்திலும் அப்படிதான். நரகத்திலுமே எல்லாமே ஆரம்பத்திலே வந்துடாது. நபி வந்த உடனே முஸ்லிம்கள் எல்லாம் மேல இருந்து அப்படியே குதிச்சிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவாங்க. சோ கடைசியில தான் எல்லா ஆத்மாவும் வரும். சோ அந்த கடைசி ஆக கடைசியில பிறவி எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? துக்கத்தின் உச்சத்துல கொரோனா காலத்துல பிறவி எடுக்கிறாங்க. முதல் ஜென்மமே அவங்க வரும்போது கொரோனா தான்னா அது எவ்வளவு கொடூரமானது, இல்லையா? சோ அந்த மாதிரியும் இருப்பாங்க. சோ அவங்கதான் இப்ப பெரிய ஃபேமஸானவர்களா இருப்பாங்க எல்லா துறையிலும், ஆன்மீகத்திலுமே சரி. சோ அவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த அகங்காரம் எல்லாம் போகாது. அவங்களுக்கு வந்து ரொம்ப தண்டனை எல்லாம் அனுபவிச்சு தன்னை பார்க்க யாருமே இல்லாத அந்த அந்த யோபுடைய கதை பைபிள், குரான்ல எப்படி அந்த கதை வருதுன்னு தெரியல, பட் பைபிள்ல ரொம்ப அற்புதமாக கொடுத்திருப்பாங்க. அப்படியே மகன் இறந்துடுவாங்க, சொத்து போயிடும், உடம்பெல்லாம் புழு புத்துடும், அப்படி அசைய முடியாது, நைட்டு படுத்தா கூட நிம்மதி இருக்காது, ஒரு ஒரு ஓட்டை வச்சு உடம்ப சுரண்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நரக வேதனை எனக்கு இருக்கு. இப்படி இதெல்லாம் கடைசியில அனுபவிக்க போற அந்த அகங்காரத்தை நீக்கிறதுக்கு அந்த மாதிரி. இப்ப இந்த ஞானத்தை கேட்டாலும் நோய் வரும், ஆனா கடைசியில அனுபவிக்கிறதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா பாவத்தினாலும் பாவம் அழியும், சரி, நோயினாலும் பாவம் அழியும்.
ஆனா இப்ப நம்மள பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கும்போது நோயில வர்றதுக்கும், யாருமே இல்லாத இடத்துல போய் மாட்டுறீங்க. எந்த நேரம் புலி வரும், சிங்கம் வரும், பாம்பு வரும், அந்த மாதிரி நிலை. வீடு இருக்காது, எல்லாம் வெள்ளம் அது இதுன்ட்டு. இப்ப உக்ரைன் எப்படி ஆயிருக்கு, பாலஸ்தீன் எப்படி ஆயிருக்கு, அந்த மாதிரி ஆகும். அந்த நேரத்துல பாத்துக்க முடியாத நிலையில நீங்க இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு, இல்லையா? சரி. சோ அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஒரு கதை இல்ல, கடவுள் முன்னாடி இருக்கும்போது ஒருத்தனுக்கு வந்து நான் ஏன் கடவுளை வணங்கணும், நானே பெரிய ஆள் தானே அப்படின்னு நினைக்கிறது ஒருத்தன் நினைக்கிறான். சோ அவனைதான் சைத்தான் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. ஆனால் அப்படி சைத்தான்னு ஒரு ஆள் கிடையாது. மனிதனுக்குள்ள எப்ப அந்த குணம் வருது, கடவுளை நான் ஏன் வணங்கணும்னு நினைச்சதுனால நரகமாகல, நரகத்துலதான் கடவுளை வணங்கவே செய்யறாங்க. சோ கடைசியில நான் ஏன் வணங்கணும்ன்ற அந்த குணம் இப்ப வருது இல்லையா? நாஸ்திகம் இந்த கடந்த ஒரு 50-60 வருடமாக வருது உலகம் ஃபுல்லாவே. அது கடைசியா வந்த ஒரு மதம், அவ்வளவுதான். கடைசி நபினா தந்தை பெரியாரை தான் சொல்லணும். ஏன்னா கடைசியா வர மதம் வந்து அவரு. அது கூட இங்க இது இல்லாம வெவ்வேறு இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? சோ அதாவது என்னன்னா மனித வழி, ஒவ்வொரு வழி. மற்றபடி இங்க வணங்குற விஷயம் கிடையாது, இறைவனை நினைக்கிற விஷயம். இறைவனை நினைக்கும் போதுதான் அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னு போகும். கடவுளை வணங்குனா அகங்காரம்லாம் போயிடுமா? யோசிச்சு பாரு. ஒவ்வொரு மதத்தினரும் எவ்வளவு அகங்காரத்தோட எல்லாம் பேசுவாங்க இல்லையா? எல்லா மதத்திலயும் நம்ம பார்க்கலாம். முஸ்லிம் மதத்துல பார்க்கலாம், கிறிஸ்தவ மதத்துல பார்க்கலாம். அப்படியே லேட்டா வர வர அகங்காரம் அதிகமா இருக்கிறது வந்து அந்த மேடை பேச்சுலயே நமக்கு தெரியும். சோ இப்ப எல்லாருமே அந்த மாதிரி நிலையை அடையிறாங்க. அதன் மூலம் அவர்களே அவர்களுக்கு சாபம் கொடுத்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தமே தவிர கடவுள் சாபம் கொடுக்கல. அப்படி அகங்காரத்துல ஆடும்போது மற்றவர்கள் வைத்தறிச்சல் கொட்டிக்கும் போது அவங்க கொடுக்குறாங்க இல்லையா சாபம், அதனால சபிக்கப்படுறாங்க. இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிக்கெடுப்பேன், அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன். இதெல்லாம் எப்ப நடக்கும்? உடல் உணர்வு வரும் பொழுது. அங்க பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்றதை பத்தி பேசிட்டு வர்றாங்க இல்லையா? இறைவனுக்கு இணை வைக்கிறத பத்தி. இணை வைக்கும் போது அவர்களை வழிக்கெடுப்பேன், வீணான எண்ணங்களை உண்டாக்குவேன், இதெல்லாம் சொல்றாங்க. கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடும்படி அவர்களை ஏவுவேன். சோ காதை அறுக்கிறாங்க அப்படின்னா சில நோய்கள்னால அது மாதிரி பண்ணுவாங்க. அல்லது பக்தியினாலையும் அது மாதிரி இருக்கலாம். அது எந்த இடத்துல அது மாதிரி காதை இருக்கிறாங்கன்னு தெரியல. சோ இதெல்லாம் அந்த உலகம் மோசமாக மோசமாக இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ரகசியம் வெளிப்படுது. அப்பதான் வீண் எண்ணம் இல்லையா? சும்மா ஒரு பொண்ணை பார்த்து நீங்க பேசிட்டு இருப்பீங்க, எந்த எண்ணமும் இல்லாம. அது எப்படி இருக்கும்? எவ்வளவு அமைதியா இருக்கும். அழகா இருக்காளே, ஐயோ யார் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, ஐயோ இவன் எனக்கு கணவனா இருக்கக்கூடாது, வீணா ஒருத்தங்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் கூட பேசும்போது அந்த நிம்மதியே இல்லாம பேசுறேன். அதான் வீண் எண்ணம். அந்த வீண் எண்ணத்தை நான் உருவாக்குவேன். எப்ப? உடலை பார்க்கும் பொழுது. ஆத்மாவை பார்த்தாலும் அந்த எண்ணம் வராது. அல்லாவை மட்டும், ஆண்டவனை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் வராது. சோ இறைவனுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். யார் கூட பேசினாலும் சரி, எது பண்ணாலும் சரி. இன்னும் அல்லாவின் படைப்புகளின் அமைப்பை மாற்றும்படியும் ஏவுவேன். சோ இது மதங்களையும் குறிக்கும். மற்ற உலகமே வேற மாதிரி மாறிட்டு இருக்குது இல்ல? பொல்யூஷன் ஆகுறத பாக்குறோம், இயற்கை சீற்றம் வருது. சோ அதுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தானா நடக்குது, இறைவன் பண்றது கிடையாது. சோ இறைவனை மகிமை பாடுறதா நினைச்சிட்டு இறைவனுக்கு வந்து நிந்தனை பண்றாங்க. ஆனா இங்க வந்து சாத்தான் பண்றான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பாருங்க, நிறைய இடங்கள்ல இதை இறைவன் பண்ணுவாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல சாத்தான் பண்றான்னு சொல்றாங்க. அப்ப குரான்ல அப்ப சொன்னது கடவுளுடைய வழியா, இப்ப சொல்றது கடவுளுடைய. நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படி இப்படி முரண்பட்டு வரும்? அது எப்படின்னா அப்படின்ட்டு வராதீங்க இல்லையா? இதுல எவ்வளவு தெளிவா இருக்குது. அவ்வளவு குழந்தையா நீங்க? இது கூட புரியாத அளவுக்கு இல்லையா? சைத்தான் எதை பண்றானோ அதையே கடவுள் பண்றாருன்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல இருக்கு, பைபிள்லயும் இருக்கு, கீதையிலயும் இருக்கு. மனித வழி எல்லாமே முரண்பட்டுதான் வரும். சோ அப்ப இப்படியெல்லாம் அவங்களை ஏவுவேன்னு சைத்தான் கூறினார். அது ஒரு மனுஷனா இருந்தா எப்படி எல்லாரையும் மாத்த முடியும்? யோசிச்சுப்பாரு இல்லையா? அப்ப இந்த குணங்கள் தான் உடல்ன்ற உணர்வு. ஒண்ணும் இல்ல, இந்த சைத்தான்னா என்ன தெரியுமா? இந்து மதத்துல ராவணன், இந்த அரக்கன், அந்த அரக்கன், பத்மாசுரன், சூரபத்மன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் இல்லையா? பஸ்மாசுரன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, குறிப்பாக ராவணன் எடுத்துக்கலாம். அவர் தான் அசுரர்களின் தலைவன். அவர் 10 தலை இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் மானிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணனை தவிர 10 தலையை தூக்கிட்டு எவனும் இந்த பூமியில எப்பவும் வாழ்ந்தது கிடையாது.
இந்த குணங்கள் தான். இது எப்ப வருதுன்னா, உடலுன்னு நினைக்கும் பொழுது வருது. உடலை பார்க்கும் பொழுது வருது. உடலை பூஜிக்கும் போது வருது. உடலை எப்ப தெரியுமா பூஜிக்குவாங்க? பக்தி பண்றாங்களே, எப்ப பக்தி பண்றாங்க? உடலை பார்க்க ஆரம்பித்த பிறகுதான் துக்கம் வருது. துக்கம் வரும்போது பக்தி பண்றாங்க. ஒரு மதமும் பக்தி தான். அதை புரிஞ்சுக்கணும். இல்ல நாங்க வந்து எந்த சிலையும் வைக்கல, நாங்க ஜோதி வழிபாடு பண்றோம். பாருங்க வள்ளலார் ஜோதி எப்படி? அப்படி கிடையாது. மனித வழி, அவ்வளவுதான். உடலை பார்க்க தானே கத்துக் கொடுக்குது எல்லா மதமும். அப்பா அம்மா இப்படி பாத்துக்கோ, மனைவி இப்ப பாத்துக்கோ, இப்படி காமம் வை, அப்படி காமம் வை, இப்படி கரிமீன் தின்னு. திரும்ப திரும்ப அந்த உடல் உணர்வுக்கு, உடல் சுகத்துக்கு, அந்த நாக்கு சுவைக்கு, கண்ணு சுவைக்கு, இதுக்கே தீனி போட்டுட்டு இருக்கு இல்லையா? அதுதான் சாத்தானுடைய வழி. அதுதான் சாத்தான் கொடுக்கிற சாபம். சோ அப்ப என்ன ஆகும்? இன்னும் அல்லாவின் படைப்புகளின் அமைப்பை மாற்றவும் ஏவுவேன் என்று சைத்தான் கூறினான். எனவே எவன் அல்லாவை விட்டு சைத்தானை நண்பனை ஆக்கிக்கிறானோ, அல்லாவை தவிர எல்லாம் சைத்தானே புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருத்தர் தான், அவருடைய வழி ஒண்ணுதான். அதை தவிர எந்த வழியை பிடித்தாலும், அது அப்பா அம்மாவா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், எல்லாமே மனித வழி. மதங்களா இருக்கட்டும். அப்ப சைத்தானை நண்பனாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆக்குனா என்ன ஆகும்? நிச்சயமாக அவன் பெரும் நஷ்டத்தை அடைந்தவன் ஆவான். மதங்களின் பேர்னால எவ்வளவு சண்டை நடக்குது இல்லையா? அதே மாதிரி உக்ரைன் இங்க யூதனை அழிக்காம விட மாட்டேன்னு இவங்க தான் அழிஞ்சு போறாங்க. பாவம், அவங்களே அழிக்கிறாங்க. காரணம் அந்த மதத்தை பிடிச்சிருது. எங்க மதம், முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும், நீ என்னடா யூதர் இங்க வந்து உள்ள இருக்கிற, அந்த ஒரு அகங்காரத்துல வந்ததுதான் ஒரு இனமே அழியுது. யார் தெரியுமா அழிவாங்க? யார் அங்க பிறப்பாங்க தெரியுமா? நிறைய குழந்தை இறந்துருக்கிறாங்கன்னா, ஆனா அந்த இடத்துல குழந்தை பிறந்திருக்குது பாரு. மற்ற இடத்துல அகங்காரத்துல ஆடுறவங்க எல்லாம் அங்க போய் பிறப்பாங்க. அது வேற மதமாக கூட இருக்கலாம். ஆத்மாவுக்கு மதம் கிடையாது, உடம்புக்கு தான் அந்த மதம். அந்த ஆத்மா உடம்புல இருக்கிற வரையும் தான். ஆத்மாவுடைய ஒரே தர்மம் அமைதி மட்டும். அது எப்ப கிடைக்கும்? இறைவனை மட்டும் நினைக்கும் பொழுதுதான் கிடைக்கும். வணங்குறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். வணங்குறதுனால என்ன கிடைக்கும்? குணம் மாறிடுமா? கும்பமேளால போய் மூழ்கி நட்டு வந்தவொடனே குணம் மாறிடுமா? நமாஸ் பண்ணவொடனே குணம் மாறிடுமா? சபரிமலைக்கு போயிட்டு வந்தோடனே குணம் மாறிடுமா? வர வரைக்கும் அவன் வந்து பெண்ணை பார்க்காம இருக்கலாம். மெக்காவுக்கு போனாலும் சரி, சபரிமலைக்கு போனாலும் சரி. அதுக்கப்புறம் அங்கேயும் ஆக்சுவலா தனியா தான் இருப்பாங்க இல்லையா? ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்ப பாருங்க, அங்க ஏன் தனியா இருக்கணும்? அப்ப அங்கேயும் அவனால காமத்தை விட முடியாதுன்றதுக்காக தான் தனியா வச்சிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப போறதுனாலயோ போயிட்டு வர்றதுனாலயோ எந்த குணமும் மாறல. அப்ப எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவனை தவிர எதையுமே புத்தியினால பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அழிஞ்சிச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. அழியக்கூடிய எதுலயும் உன்னுடைய புத்தி போக வேண்டாம். அழிவற்ற என் ஒருவனிடம் மட்டும் சகல உறவையும் வை. அப்பா அம்மா கணவன், கடைசி வரைக்கும் உன் கூட நான் தான் இருக்க போறேன். உன் கணவனோ அப்பா அம்மாவோ குழந்தையோ மனைவியோ யாரும் வரப்போறது இல்லை. மதமோ எதுவும் வரப்போறது இல்லை. உலகத்திலேயே முதல் இடமோ 2வது இடமோ இருக்கு முஸ்லிம் தர்மம். அங்க ஒரு நாடே அழிஞ்சிட்டு இருக்குது. யாராலையாவது காப்பாற்ற முடியுதா? அப்ப எதுவுமே காப்பாற்ற, எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் மட்டுமே, அல்லாஹ் போதுமானவன். அது சாதாரண வார்த்தை கிடையாது இல்லையா? அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சா யாருக்கும் மதவெறி வரும். துப்பாக்கி தூக்க மாட்டாங்க, ஒரு விலங்கை சாப்பிட மாட்டாங்க, நாக்கு ருசிக்கு அடிமையாக மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் கொடுக்கிற இடத்தில் அனைத்தும் நிரம்பி இருக்கும். எப்ப கரிமீனை சாப்பிட ஆரம்பிக்கிறான், பஞ்ச பரதேசியா மாறுறான் பாருங்க. திடீர்னு ஒரு வெள்ளம் அதெல்லாம் வரும்போதுதான் அவன் வீட்டை விட்டே வெளில போகாத போது வீட்டுக்குள்ள எலி வருதோ தவளை வருதோ அதை புடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததாக எங்க அப்பா சொல்லியிருக்காரு. சின்ன வயசுல அந்த மாதிரி தொடர்ந்து மழை வருமா, வீட்டுக்குள்ள வர்றதெல்லாம் புடிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க, வேற வழி இல்லாம. ஏன்? அந்த தண்டனை இல்ல, தண்டனை வெளில வரல, அப்பதான் அதை சாப்பிடுறோம். அருவருப்பா சாப்பிட்டு இருப்போம். அதுக்கு அடிமை ஆயிடுறான் கடைசியில். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி காமம் எவ்வளவு அருவருப்பான, உடம்பு எப்படி நாரும். அதிலும் குறிப்பாக இவனுக்கு எதெல்லாம் காமத்தை தூண்டுதோ அந்த இடங்கள்லாம் அவ்வளவு துர்நாற்றம் வீசும். அது அவனுக்கு நறுமணமா இருக்குது பாரு. தான் சாத்தானுடைய வேலை. நாற்றத்தை நறுமணமா நினைக்க வைத்து அவனை அந்த குப்பையிலே தாழ்த்துது. கரிமீன் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. கடவுளுக்கே அதை வச்சு படைக்கிறது இல்லையா? இந்து மதத்துல வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள், அவர்களை தவிர யாருமே வந்து
கடவுள்கிட்டயோ கடவுள் வீட்டுல சாமிக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ள கூட நான்வெஜ் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஆக்சுவலி நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. இப்ப சமீபமா அது வந்துடுச்சு. இப்ப கூட அப்படி செய்ய மாட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. அப்படிங்கும்போது கடவுள் பேரை சொல்லியே விலங்கை வெட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? சோ சைத்தான் அப்படித்தான் ஏவுவான். சோ அவர்கள் பெரும் நஷ்டத்தை அடைந்தவர்கள் ஆவார்கள். சைத்தான் தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான். நீ பண்ணு, நான் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன். ஆனா மனிதர்கள் என்னாச்சா கடவுள் பேசுறாருக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கிறான். கடவுள் கொலை பண்ண சொல்லுவாரு? எந்த உயிரையுமே கொலை பண்ண சொல்லுவாரு இல்லையா? வாக்களித்தது சைத்தான், ஆனா மனிதர்கள் கடவுள் நினைச்சுக்கிறாங்க. சோ இந்த இந்த பிரச்சனை யூத மதத்திலே வந்துடுச்சு, பழைய ஏற்பாடுலே. சோ அதைத்தான் அப்படியே நாசூக்கா அவர் மாத்திட்டு வர்றாரு. எஸ், கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது. கடவுள் அன்பானவர். ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டு. என்னடா பழைய ஏற்பாடுல இருக்கிற விஷயத்தெல்லாம் இவன் மாத்தி மாத்தி சொல்றானே அப்படின்னு தான் அவருக்கு எதிராக திரள்றான். ஏன் மாத்தி சொல்றாங்கன்னா, அது கடவுளுடைய வழி கிடையாது. அதனால அவர் சொல்றாரு. சோ அந்த வழியை விட்டுட்டாங்க பாருங்க. இயேசு ஒன்னும் அவரை கடவுள்னு சொல்ல. அதுவும் அங்க முக்கியமான விஷயம். அங்க நீங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது கடவுளுடைய வழி கிடையாதுன்னு சொல்றாரு. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இயேசு கடவுள் கிடையாது. யார் கடவுள் தான் தெரியாது. அவரே சொன்னாதான் உண்டு. அதைத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான். மேலும் அந்த ஷைத்தான் ஏமாற்றுவதை தவிர வேறு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. வழி கெடுப்பது மட்டுமே சைத்தானுடைய வேலை. சைத்தான்னா என்னது? மனித வழிகள், வேற ஒண்ணும் கிடையாது. மனிதனாலதான் எல்லா மதங்களும் உருவாக்கப்படும். எல்லா வழிமுறைகள், எல்லா சித்தாந்தங்கள் எல்லாமே. மனிதனையே வழிபடக்கூடாதுன்னா மனிதன் உருவாக்கின வழியை ஃபாலோ பண்றது எவ்வளவு பெரிய வழிகேட்டிற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சிந்தனை பண்ண. அதுதான் வீணான எண்ணங்களை உண்டாக்குகிறான். கடவுளுடைய வழின்ட்டு இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு மீன் வழியில் கொடுத்து உங்களை ஏமாத்துற வேலையை மட்டுமே சைத்தான் பார்க்கிறான். இத்தகையோருக்கு நரகமே ஒதுங்கும் இடமாகும். இல்லையா? கடல்ல அடிச்சு தூக்கி கடாசும் ஒரு கரையில. அது எந்த இடம்? நரகம் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த மனித வழியை அவங்கள நரகத்திலேயே தள்ளிக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி நரகத்துலதான் இருக்கிறாங்க. இப்ப இதை விட்டுட்டு இறைவனை பிடித்தால் சொர்க்கத்துக்கு வருவீங்க, கையை பிடிங்கன்ற. பிடிக்க மாட்டேன். எனக்கு சைத்தானுடைய வழியை பிடிச்சிட்டு இதுதான் எங்களுடைய கடவுளுடைய வழி, நான் அவ்வளவுதான், இதை தவிர நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். ஏன்? ஏன்னா ஆல்ரெடி புலன் இன்பத்துக்கு அடிமை ஆகிட்டதுனால அதை விட மனசு வரல. அதுதான் அங்க பிரச்சனையே. அதை விட்டு தப்பிச் செல்ல அவர்கள் ஒரு வழியையும் காண மாட்டார்கள். என நானே வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் இயேசு சொன்னதாக பைபிள் இருக்கும். அது ஆக்சுவலா கடவுளுடைய வார்த்தை இல்லையா? கடவுள் தான் வழியை கொடுக்க முடியும். அவர் வழியா இல்ல, வழி அவரிடம் இருக்கிறது. அதையே அவர் கொடுக்கிறார். அந்த வழி என்ன? அவருடைய நினைவிலேயே இருந்து இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை எல்லாம் அழிக்கிறது இல்ல. அல்லாவை வணங்க. அல்லாவை வணங்குறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? எந்த குணமும் மாறலையே. தீவிரவாதியும் வணங்குறான் இல்லையா? சிவபக்தன் தீவிரவாதியா இருக்கிறான், கொலை பண்றான், கரிமீன் சாப்பிடுறான், ருத்ராட்சம் போட்டு காமத்துல ஈடுபடுறான், அல்லாவை வழிபடுறான், தீவிரவாதியா இருக்கிறான். குணம் மாறலையே. ஆக்சுவலா சாதாரண மனிதர்களோட தீவிரவாதிகள் தான் அதிகமாக கடவுளை நம்புறாங்க. அவன் 1000 தடவை கரைச்சு குடிச்சிருக்கான் குரான. ஏன்னா இதுல பாருங்க, இல்லங்க இது இது மாதிரி கொலை பண்றது கிடையாது, நல்ல விஷயம். இல்ல நீ மாத்தி சொல்ற. சரி, அப்ப தீவிரவாதி சொல்றதே கேளுங்க, நாங்க என்ன வேண்டாம்னு சொல்றோம் இல்ல. எல்லாம் சொல்ற ஞானத்தையும் நாங்க சொல்றோம். அப்படி நீங்க விட்டுட்டீங்க, கடவுளை விட்டீங்கன்னா ஒதுங்குற இடம் நரகம் மட்டுமே. தப்பி செல்ல வேற வழி கிடைக்காது இல்லையா? இன்னைக்கு பாலஸ்தீன்ல பாக்குறோம், உக்ரைன்ல பாக்குறோம், பாகிஸ்தான்ல பாக்குறோம், இலங்கையில பார்த்தோம். வரும், இங்கேயும் வரும். அதுக்கு முன்னாடியே நமக்கு வாய்ப்பு இருக்குதே மாறுறதுக்கு. ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கிறோம், அங்க போறதுக்குள்ள தப்பிக்கிறதுக்கான வழி கிடைச்சிருக்குதே அப்படின்னு நீங்க இறைவனை புடிச்சிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. இல்லாட்டினா வேற வழியே கிடையாதுன்றார். பாவத்தை அழிக்கிறதுக்கு வேற வழி. பாவம் எல்லாம் செஞ்சாச்சு, அதான் இங்க பெரிய விஷயமே. பாவம் செஞ்சாச்சு, அதுல இருந்து இப்ப தப்பிக்கிறதுக்கான வழிதான் இல்ல. எப்ப நரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அங்கேயே நீங்க பாவம் தான் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்ப எல்லா மதமும் ஆரம்பத்துல வரும்போதே நீங்க பாவம் செய்யறதுக்கான உலகத்துல பிறந்துட்டீங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு பாவம் செய்யாம கடவுள் காப்பாத்துறாரு. அதனாலதான் வெவ்வேறு மதத்தை வெவ்வேறு இடத்துல பிறக்க வைக்கிறார். ஒருவேளை இந்தியாவிலே முஸ்லிம் மதமும் கிறிஸ்தவ மதமும் தோன்றிருந்துச்சுன்னா சீக்கிரமா அவங்க கெட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் அவங்களை தனியா பிறக்க வைக்கிறார். அவங்க கெட்டு போன பிறகு அவங்க அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆரம்பத்துல அவங்க நல்லாதான் இருப்பாங்க. சோ இப்ப அது பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு வாங்க.
அங்க நீங்க வந்து உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன்னுவாங்களே, அப்படி இருக்கும். எடுத்த உடனே அங்க ராஜ்யம் இருக்கும். நீங்க யாரையும் போய் கொள்ளையடிச்செல்லாம் திருட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா மதத்திலும் கொள்ளையடிச்சு திருட சொல்லுவாங்க. ஏன்னா சொர்க்கமாக பாரதம் இருக்குது. அப்ப பாரதத்தை கொள்ளையடிச்சு தான் மத்த இடத்துக்கு இட்டுட்டு போகணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா? சோ அதான கடவுள் சொல்ற வழி கிடையாது, சாத்தான் சொல்ற வழி. பட் கடவுள் சொல்ற வழி, நீ என் நினைவுல இரு. இந்த உலகத்தையே சன்னியாசம் பண்ணு புத்தியினால. சன்னியாசம்னா காட்டுக்கு போறது கிடையாது. அந்த வார்த்தை யூஸ் பண்ணோன்னு மாட்டிக்கிச்சுடா வார்த்தை. சன்னியாசத்தை கடவுள் போதிக்கவில்லை. இந்து தெய்வங்கள் என்ன சன்னியாசமா பண்ணிட்டு இருக்காங்க? ஜோடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கங்க சன்னியாசத்தை போதிக்கிறது இருக்கு. சந்நியாச தர்மத்திற்கும் இந்து தர்மத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் அதனால பாரதத்துக்கு நன்மை உண்டு. ஏன்னா அவங்க தூய்மையா இருந்த சக்தி தான் இன்னும் பாரதம் அழியாமல் இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது. ஆனா இப்ப அவர்களும் சக்தி இழந்து விட்டார்கள். அந்த நேரம் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அழைச்சு போறோம். ஏன்னா சொர்க்கத்திற்காக நாம இப்ப தூய்மையா இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? இந்த உலக அழிவை நாம் தடுக்கிறது கிடையாது. உலகம் அழிந்தால்தான் சொர்க்கம் ஆகும். அதே நேரத்துல உலகத்தை அழிக்கிறதுக்கு தேவையான பாவத்தை எல்லாம் எல்லா மதமும் போட்டுட்டு செய்வாங்க. ஏய் உன்னால மட்டும்தான் தெரியுமா, நாங்க பொறுத்தது போதும் வாங்க நண்பர்களே அப்படின்ட்டு மற்ற மதத்துக்காரனை தூண்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆளாளுக்கு மோசமாக மாறும். அது நடந்தே தீரும். பாகிஸ்தான் இந்தியா பிரியும் போது நடந்ததெல்லாம் ஒரு ட்ரைலர் தான்ற அல்லது டீசர் தான் வச்சுக்கலாம். மெயின் படம் இறுதியில தான் இருக்குன்ற ரத்த ஆறு ஓடும் பாரதத்துலன்ற. சோ அதுல இருந்தெல்லாம் நீங்க புத்தியை விலக்கி இறைவன் நினைவிலே இருங்க. இறைவனை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. யாரு என்னன்னா எனக்கு என்ன அப்படின்ற உணர்வுல இருந்தா மட்டும்தான் நீங்க தப்பிப்பீங்க. அப்படி உணர்வைத்தான் அங்க போதிக்குது இப்ராஹிம் கதை இல்லையா? மனைவியை விட்டுறாரு. குழந்தைய கொலை பண்ண அப்படின்னா அவரு கொலை பண்ண மாட்டாரு. எவனோ கொலை பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் கொலை பண்ண சொல்றது இல்லை, எவனோ பண்ணுவான். அதுக்கும் அல்லாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா கடவுளுடைய ஞானம் என்ன? நீ என்னை மட்டும் அது உன் குழந்தையே இல்லை, நீ ஏன் கதற? நீ போக போறது ஆனந்தமான உலகம். தனியா தானே வந்த, குழந்தை குட்டி பொண்டாட்டியோடவா பிறந்த? தனியா தானே வந்துச்சு ஆத்மா மேல இருந்து. இப்ப தனியா மேல போகணும், என் நினைவுல இருந்து வா அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ இதை புரிஞ்சுக்கணும். சோ இதே விஷயம்தான் அங்க மகாபாரதத்திலயும் பாத்தீங்கன்னா கடைசியில பாண்டவர்கள் எல்லாம் இமயமலையை நோக்கி போகும்போது ஃபர்ஸ்ட் திரௌபதி மயங்கி விழுந்து இறந்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சகோதரா இறந்துகிட்டே வரும். இதையெல்லாம் பீமன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஐயோ திரௌபதி இறந்துட்டாங்க சொல்றாரு. அந்த பெண்ணுக்கு வந்து அழகா இருக்கிறன்ற ஒரு அகங்காரம் இருக்கு. அடுத்தது இன்னொருத்தர் அர்ஜுனன் விழறான். அவனுக்கு வந்து தன்னை மாதிரி வில்லு வித்தைக்காரன் யாரும் கிடையாதுன்ற. சோ இதெல்லாம் ஏன் விழறாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ அதோடைய அர்த்தம் என்ன? ஸ்தூலமான விஷயம் இல்ல, மயங்கி விழறது கிடையாது. இப்ப சொர்க்கத்தை நோக்கி இப்ப பாருங்க 5000 வருடம் நம்ம அப்படியே இறங்கி வந்துட்டோம். ஆத்ம சக்தி இழக்க இங்க வந்துட்டோம். இப்ப இறைவனை நினைக்க ஆத்ம சக்தி வருது மீண்டும். அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருக்கணும். போற வழியில ஏதோ ஒரு அகங்காரத்தினால நீங்க விழுறீங்கன்னா, எங்க விழுறீங்களோ அதாவது உடலை விட்டு உயிர் பிரியும் போது என்னென்ன அசுர குணங்கள் இருக்குதோ அழிக்காமல் அந்த அசுர குணங்கள் உள்ள உலகத்துல இருந்து அந்த மாதிரி இந்த உலகம் மாறும் இல்லையா? அந்த டைம் வரைக்கும் நீங்க மேலே இருப்பீங்க. சொர்க்கத்துக்கே வர முடியாது. சொர்க்கத்துக்கு பூமிக்கே வர முடியாது. நரகத்திலேயுமே கூட நரகம் கொஞ்சம் மோசமாகிற பிறகுதான் நீங்க வருவீங்க. உங்களுடைய குணம் அப்படியே மாறாம இருந்திருந்தா அந்த சொர்க்கத்தின் ஆரம்பத்துல இருந்த அளவுக்கு தூய்மையின் சக்தியை நிரப்பிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்துல வந்துட்டீங்க. அதனால்தான் நாராயணனுக்கு பெரிய நாமம் போட்டிருப்பாங்க. கண்ணே மறைஞ்சு இருக்கும். சோ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிறது ஆத்மா. ஒருவர் நான் ஆத்மாவைத்தான் பார்க்கிறேன். இந்த ஸ்தூல கண்ணுனால என்ன தெரியும்? உடம்பு தான் தெரியும் இல்லையா? அந்த ஸ்தூல கண்ணால பார்க்கிற எதுவும் என் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆத்ம ஜோதி கொழுந்து விட்டு எரிதாதான் பெரிய நாமம் போட்டிருப்பாங்க. இந்த உடல்ல இருந்து விலகி இருக்கிறன்றதான் இப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க பிராக்கெட்டா அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. உடலில் இருந்து விலகி இருக்கிறேன், ஆத்ம ஜோதி அப்படி எரியுது. ஒருவர் ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறேன். அதெல்லாம் இப்ப பண்ற முயற்சி. அங்க நாராயணனாகவே பிறப்பான். சோ எல்லா மதத்திலும் ஒரே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மதத்துல இருந்தும் நாம சொல்றோம். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. சோ அதிர்ஷ்டம் உள்ளவர்களா இல்லையா அப்படிங்கிறது நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கனாலே நீங்க சத்தியமா அதிர்ஷ்டசாலி தான். இல்லாட்டினா உங்களால பார்க்க முடியாது. அந்த பொறுமை எல்லாம் இருக்காது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.